भक्तामृतं विश्वजनानुमोदनम् सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினியவன் பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் நடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வார்த்தைகளும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் வரவரமுனியே நமः. ஸ்ரீசைலேஷதயாபாத்ரம் தீபக்தியாதிகுணார்ணவம் தீந்திரப்ரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாம் நமத்யமாம் अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां भुजयुग्मरुग्म व्यामोहतस्तैतराणि ध्याय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नकुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्ग्रीवलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्समदाक्वयभट्टनाथ विभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினிய வண்பொருநலென்னும் மறுமரகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் பேணும் நத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பத்து ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன்
ஆய்ந்த மலர்பாதம் வணங்கு பொன்னே ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வான் திகழும் சோல மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ன தமிழ் மரகள் ஆயிரமும் இன்ன முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்கற நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்கனறியும் தடையாகித் தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் உருகையர்கோன் யாழின் வேதத்தியல் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் நம் யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியுடைய பரம கிருப்பையாலும் எம்ஓபி அறக்கட்டளையாருடைய விசேஷமான ஒரு ஏற்பாட்டாலும் திவ்ய பிரபந்த தாரா என்கிற தலைப்பிலே திருப்பல்லாண்டு தொடங்கி கண்ணிருத்தாம்பு தொடங்கி எல்லா கிரந்தங்களையும் நாம தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அந்த கிரமத்திலே திருவாய்மொழியினுடைய அனுபவம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாளும் ஒரு அதிகமாக ஒரு திருவாய்மொழியான அனுபவம். அந்த கிரமத்திலே இன்றைய தினம் 6ஆம் 10 திருவாய்மொழியாய் அமைந்திருக்கக்கூடிய அதி விலட்சணமான உலகமுண்ட பெருவாயா என்னும்படியான அற்புதமான திருவாய்மொழியாக அமைந்திருக்கிறது. ஆழ்வார் தாம் பகவத் சரணாரவிந்து சரணாகதி பண்ணுகிறார். அதற்கு 4 அற்புதமான திருவாய்மொழிகளை எடுத்து காட்டியிருக்கிறார் அழகியவனவாழ பெருமாள் நாயனார் ஆச்சாரிய ஹிருதயத்திலே. நோத்த நாளிலும் நோத்த நோன்பிலே வானமாமலையிலே சரணாகதி, ஆறாவமுதே திருக்குடந்தையிலே சரணாகதி, மானே நோக்கு நல்லீர் திருவல்லவாழிலே சரணாகதி, பிறந்தவாறும் பெருமானுடைய விபவாவதாரத்திலே சரணாகதி. இப்படி 4 சரணாகதிகள் அமைந்திருக்கின்றன. திருவாய்மொழிக்கு முழுவதுமாகவே காட்டப்பட்டிருக்கக்கூடிய அர்த்தம் நம்முடைய ஆச்சாரியர்கள் வயார்த்தம் தீர்க்க சரணாகதி என்பது சாரசங்கிரகத்திலே திருவாய்மொழி சரணாகதிக்குன்னே அமைந்திருக்கக்கூடிய அற்புத பிரபந்தம்னு காட்டுகிறார். அப்படி பார்க்கிற பொழுது திருவாய்மொழியிலே காட்டும்படியான அர்த்தம் உத்தர வாக்கியத்தினுடைய அர்த்தம் துவயமகா மந்திரம் இருக்கிறதே 2 வாக்கியங்களாக அமைந்திருக்கின்றன. முதல் வாக்கியம் அந்த எம்பெருமான் திருவிடித்தாமரைகளிலே சரணாகதி பண்ணுகிறேன், விராட்டியுடன் சேர்ந்திருக்கக்கூடிய எம்பெருமானுடைய 2 திருவிடித்தாமரைகளை நான் சரணமாக பத்துகிறேன். விராட்டியுடன் சேர்ந்திருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு எல்லா விதமான கைங்கரியங்களையும் நான் செய்ய பெறுபவனாக வேண்டும். இதுதான் துவயத்தினுடைய அர்த்தமாக காட்டப்பட்டிருக்கிறது. அப்ப முன் வாக்கியம் பூர்வ வாக்கியம் இருக்கிறதே அது உபாயாம்சத்தை காட்டுகிறது. உத்தர வாக்கியம் பின் வாக்கியம் அடுத்த வாக்கியம் இருக்கிறதே அது பலாம்சத்தை காட்டுகிறது. ஆக கீழ் வாக்கியத்தாலே பகவத் சரணாரவிந்த சரணாகதியை சொல்லி அதை பண்ணுகிறேன் என்று அனுஷ்டித்து காட்டி அதற்கடுத்தபடியாக உத்தர வாக்கியம் அடுத்த வாக்கியத்தாலே காட்டியிருக்கக்கூடிய விஷயம் ஸ்ரீமதே நாராயணாய நமஹ, விராட்டியுடன் சேர்ந்திருக்கக்கூடிய பெருமானுக்கு நான் கைங்கரியம் செய்ய பெறுபவன் ஆக வேண்டும் என்று அதையே பலனாக பிரார்த்திக்கும்படியான விசேஷமாக அமைந்திருக்கக்கூடியது. அப்படி பார்க்கிற போது ஆழ்வார் இந்த திருவாய்மொழியாகிற திவ்ய கிரந்தத்தில் முழுவதுமாக துவயார்த்த விசதீகரணம் பண்ணுகிறார் அப்படின்னு காட்டியிருக்கிறார். ஆக 2ஆம் ஸ்ரீயப்பதியிலே இதை விபுலமாக நம்பிள்ளை ஈட்டிலும் காட்டியிருக்கிறார். வில்லலோகாச்சாரியர் சாரசங்கிரகம் என்னும்படியான கிரந்தத்திலே இந்த துவயத்தினுடைய 10 சப்தங்களை எடுத்து 10 பத்துக்களுக்கும் அர்த்தமாக சாரார்த்தமாக தாத்பரியார்த்தமாக தாம் காட்டி கொடுத்திருக்கிறார். ஆக அப்படி காட்டுகிற போது பராசர பட்டரும் கூட அற்புதமாக இந்த துவயார்த்தத்தை 10 பகுதிகளாக பிரித்து காட்டியிருக்கக்கூடிய விஷயம் நேத்திருத்வம், நித்தியயோகம், சமுச்சித குணஜாதம், தனுக்கியாபனம் ச, உபாயம் கர்த்தவிய பாகம் து அகமிதுன பரம்
பிராப்யமேவம் பிரசித்தம் சுவாமித்வம் பிரார்த்தனா பிரபலதர விரோதி பிரகாணம் தசைதானு மந்தாரம் திராயத்தே சேத் யதிகத நிகம ஷட்பதோயம் நிகண்டா என்ன 10 அர்த்தங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன. அந்த 10 அர்த்தங்கள் தான் திருவாய்மொழியாகிற திவ்ய கிரந்தத்திலே அற்புதமாக காட்டப்பட்டிருக்கிறது தெரிவிக்கிறது. இதுக்கு முன்னால 4 திருவாய்மொழிகளிலே ஆழ்வார் நோக்க நாளிலும் அப்படின்னு 4 திருவாய்மொழிகளிலே தாம் காட்டி கொடுத்திருக்கக்கூடிய ஆச்சரியமான அர்த்தம் சரணாகத்தின்னு விண்ணப்பம் பண்ணி இருக்கு. அப்ப அந்த சரணாகதிக்கும் இந்த சரணாகதிக்கும் என்ன வித்தியாசம்? உலகமுண்ட பெருவாயா என்னும்படியான திருவாய்மொழியிலே ஆழ்வார் சரணாகதி பண்ணுகிறார். திருவேங்கடமுடையான் திருவிழித்தாமரைகளிலே சரணாகதி பண்ணுகிறார். இதற்கு முன்பாக வானமாமல பெருமாள் திருவடிகளிலே சரணாகதி பண்ணினாரே, அந்த சரணாகதிகள் என்ன, இந்த சரணாகதிகள் என்ன அப்படின்னா ஆச்சாரிய ஹிருதயத்திலே நாயனார் காட்டுகிற போது ஆழ்வார் பகவத் பரத்வத்தை நிஷ்கர்ஷம் பண்ணினது 4 திருவாய்மொழிகள். பரஸ்வரூப நிஷ்கர்ஷம், ஜீவஸ்வரூப நிஷ்கர்ஷம் 4 திருவாய்மொழிகள், பலஸ்வரூப நிஷ்கர்ஷம் 4 திருவாய்மொழிகள், விரோதி ஸ்வரூப நிஷ்கர்ஷம் 4 திருவாய்மொழிகள். அதுபோலே உபாயஸ்வரூப நிஷ்கர்ஷம் என்பது அந்த 4 திருவாய்மொழிகள். உபாயம் சரணாகதி, பகவத் சரணாரவிந்த சரணாகதி உபாயம். எம்பெருமான் திருவிழித்தாமரைகளே உபாயம் என்று நிஷ்கர்ஷித்தார். அதனை பூர்ணமாக அனுஷ்டானம், அங்கெல்லாமும் சரணாகதி பண்ணியிருந்தாலும் கூட சரணாகதி அனுஷ்டான பூர்த்தி என்பது உலகமுண்ட பெருவாயா என்கிற திருவாய்மொழியிலே என்று நம் ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள். அதுக்கெல்லாம் பலவிதமான உபபத்திகளை வியாக்கியானங்களிலே ஆச்சரியமாக காட்டியிருக்கிறார்கள். ஆக இந்த உலகமுண்ட பெருவாயா திருவாய்மொழியுடைய பிரமேயத்தை அனுபவிக்க வேண்டும். ஆழ்வார் வயத்தினுடைய பூர்வ கண்டார்த்தத்தையும் திருவேங்கடமுடையானுடைய திருவிடி தாமரைகளிலே பிரார்த்திக்கும் முகத்தாலே அமைந்திருக்கிறது. உத்தரகண்டார்த்தத்தையும் திருவேங்கடமுடையான் திருவிடி தாமரைகளிலே பிரார்த்திக்கும்படியாக பூர்வ கண்டார்த்தம் எம்பெருமானை உபாயமாக பத்தும்படியான சரணாகதி, அது திருவேங்கடமலையிலே என்பது உலகமுண்ட பெருவாயா திருவாய்மொழியிலே ஸ்பஷ்டம். அதே போல உத்தரகண்டார்த்தம் கைங்கரிய பிரார்த்தனை, பகவத் சரணார வித்தங்களிலே நாம் பண்ணும்படியான கைங்கரியம் தான் நமக்கு மேலான புருஷார்த்தம். அனுபவ ஜனித்த பிரீத்திகாரித்த கைங்கரியம் என்று காட்டுகிறார்கள். பகவத் அனுபவம், அதனால் ஏற்பட்ட பிரீத்தி, அதனாலே நாம் பண்ணும்படியான கைங்கரியம், அவனுக்கு செய்யும்படியான கைங்கரியம் இருக்கு. அதை விட மேலான புருஷார்த்தம் உண்டா? இல்லை. அந்த புருஷார்த்தத்தை பிரார்த்திப்பது 3ஆம் பத்திலே ஒழிவில் காலத்திலே திருவேங்கடமுடையான் திருவிழித்தாமரைகளிலே அவர் காட்டுகிறார். ஆக கைங்கரிய பிரார்த்தனையை முதலில் காட்டி உபாயானுஷ்டானம் என்பது பின்பாக அப்படி அமைந்திருக்கக்கூடியது. அந்த பிரார்த்தனை முதல்ல, அதற்கு பிறகு அனுஷ்டானம். துவயத்தினுடைய உத்தரகண்டார்த்தத்தை முதல்ல காட்டுகிறார். ஒழிவில் காலத்திலே வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெளிகுறல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்த தந்த தந்தைக்கே என்று திருவேங்கடமுடையான் திருவிழித்தாமரைகளிலே சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளிலும் சகலோச்சிதமான கைங்கரியங்களையும் அவன் திருவடித்தாமரைகளிலே நான் பண்ணப்பெறுபவன் ஆக வேண்டும் என்று அற்புதமாக காட்டியிருக்கக்கூடிய 10 பாசுரங்கள் தான் ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் பண்ணி வழிவிலா அடிவு செய்ய வேண்டும் நாம் தெளிகுறல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்த தந்த தந்தைக்கே என்று அற்புதமாக காட்டுறார். அதே மாதிரியாக பார்க்கிற போது உத்தரகண்டார்த்தத்தை தான் முதல்ல காட்டிவிட்டு பூர்வ கண்டார்த்தத்தை பிறகு காட்டுகிறார். 6ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழியிலே காட்டக்கூடிய ஆச்சரியமான விஷயம்தான் உலகமுண்ட பெருவாயா. இங்கு ஆழ்வார் துவயத்தினுடைய பூர்வ கண்டார்த்தத்தை காட்டுகிறார். இப்ப இங்க எதுக்கு சரணாகி பண்ணணும் ஆழ்வார் அப்படின்னு கேட்டால் அங்கதான் தெரிவிக்கும்படியான விஷயம். கீழே கடைசியில அனுபவித்திருக்கக்கூடியது 6ஆம் பத்து 9ஆம் திருவாய்மொழியிலே அனுபவித்திருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டால், நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீரார் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய் கூறாராய் வெண் செங்கேந்தி கொடியேன் பால் வாராய் ஒரு நாள் மண்ணும் பெண்ணும் மகிழவே. பெருமானே, நீ எழுந்தருள வேண்டும். காட்சிக்கு மேற்பட ஒன்றும் கிடையாது. ஆகவே ஒன்று நாங்கள் சேவிக்க வேண்டும். நான் தேவரை சேவிப்பதற்காக
கூறாராழி வெண்சங்கேந்தி கொடியேன் பால் வாராய். எம்பெருமான் ஜெகதாகாரத்துவத்தை எல்லாம் அறிவித்தான். எல்லாம் நானே இருக்கேனே. கூறாய் நீராய் நிலனாய் தீயாய் காலாய் இடுவானாய் சீரார் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் எல்லாம் இருக்கேனே. நான் பிரம்மாவா இருக்கேனே என பார்க்கலாமே என்றால் இல்லை இல்லை. கூறாராழி வெண்சங்கேந்தி கொடியேன் பால் வாராய். தேவரீர் எழுந்துள்ள வேண்டியது விலக்கண திவ்யமங்கள விக்கிரகத்தோடே தேவரீர் அடியேன் சேவிக்க வேண்டும் சேவிக்க வேண்டும் என்று ஆழ்வார் ஆசைப்பட்டு அவருடைய அபாரமான ஆட்சியெல்லாம் தோத்தும்படியாக தான் கூடியிருக்கக்கூடிய விஷயம். அப்படி இருக்கிற போது அதை காட்டுகிற போது அந்த நீராய் நிலனாய் அப்படின்னு தெரிவிக்கிற போது அதுல அவர் பிராபிய பிரசங்கம் வந்தது. அதுல அடைய வேண்டியதை பற்றின பிரசங்கம் வந்தது. கூறாராழி வெண்சங்கேந்தி கொடியேன் காப்பால் வாராய் அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். இப்ப இங்கதான் காட்டுகிறார்கள். சரணாகதி நிஷ்டர்களாய் இருக்கக்கூடியவர்களுக்கு நம்மள ஆச்சரியமா விவரிக்கிறார்கள். சரணாகதி நிஷ்டர்களாய் இருக்கக்கூடியவர்களுக்கு பிராபிய பிராபகங்கள் இரண்டும் ஒன்றே. பிராபியம்னா அடைய வேண்டியது எதுவோ அது பிராபியம். பிராபகம்னா எது அடைவிக்கிற மார்க்கமோ அது பிராபியம். லோகத்துல வஸ்துக்களை பார்த்தோமேயானால் அனுபவம் எப்படி இருக்கிறதுனால் பிராபியமானது பிராபகமாய் இருப்பதில்லை, பிராபகமானது பிராபியமாய் இருப்பதில்லை. அடைய வேண்டிய வழி தனியாகத்தான் இருக்கிறது, அடைந்து அனுபவிக்க வேண்டியது தனியாகத்தான் இருக்கிறது. இதுவும் அதுவும் வெவ்வேறாக இருக்கிறது. ஆக பணம் அடைய வேண்டியது உழைப்பு சாதனம். பணத்துக்கு பணம் சாதனம் சொல்ல முடியுமோ? பணம் அடைய வேண்டியது, ஆனால் உழைப்பு சாதனமாக அமைந்திருக்கிறது. இப்படிதான் ஒவ்வொரு விஷயத்திலையும் சாதனம் தனியாக இருக்கிறது, பலன் தனியாக இருக்கிறது. ஆனால் சரணாகதி நிஷ்டர்களுக்கு உபாயாந்தர நிஷ்டர்களுக்கு உபாயம் வேற, அடைய வேண்டிய பலன் வேற. ஒருத்தன் கர்மயோகத்தை கொண்டு பகவானை அடைகிறான் என்றால் அவனுக்கு கர்மயோகம் உபாயம், பகவான் பலன். பக்தி யோகத்தை கொண்டு பகவான் அடைகிறான் என்றால் பக்தி யோகம் உபாயம், பகவான் பலன். நாம சங்கீர்த்தனத்தை கொண்டு பகவான் அடைகிறான் என்றால் நாம சங்கீர்த்தனம் உபாயம், பகவான் பலன். ஆனால் சரணாகதி நிஷ்டர்களுக்கு பகவானே உபாயமாகவும் பகவானே உபேயமாகவும் இருக்கிறார். புல்லை காட்டி அழைத்து புல்லை இடுவாரை போலேன்னு காட்டப்படுகிறது. அப்படி இருக்கும்படியான நிலையிலே அந்த எம்பெருமானை அழைக்கிற போது அதுல என்னென்ன அமைந்திருக்கிறது என்றால் எம்பெருமானுடைய பிராபிய பாவத்தையும் சேர்த்தே நீராய் நிலனாய் தீயாய் காலாய் என்கிற அந்த திருவாய்மொழியிலே காட்டுகிறார். ஞாலத்தோடைய நடந்தும் நின்னும் கிடந்திருந்தும் சாலப்பல நாள் உகந்தோர் உயிர்கள் காப்பானே கோல திருமா மகளோடுன்னை கூடாதே சால பல நாள் அடியே நின்னும் தளர்வேதோ. ஞாலத்தோடே நடந்தும் நின்னும் கிடந்திருந்தும் உகங்கள் காப்பானே உயிர்கள் காப்பானே சால பல நாள் உகந்தோரு உயிர்கள் காப்பானே. அத்தனை பேருக்கு ரட்சகனா நீ இருக்கிறாய். பிராட்டியோடு சேர்ந்திருக்கக்கூடிய உன்னை நான் எப்பொழுதும் கோலத்திருமாமகளோடு உன்னை கூடாதே, இன்னும் கூடலையே, எப்பொழுது சேருவேன்? சால பல நாள் அடியே நின்னம் தளர்வேதோ. அந்த துக்கம் பிராபியம் கிடைக்கவில்லையே என்கிற துக்கம், அந்த பிராபிய பிரசங்கம் இருக்கிறது. பிராபியம் கிடைக்கவில்லையே, ஆவி திகைக்க ஐவர் குமைக்கும் சிற்றின்பம் பாவியேனை பலனி காட்டி படுப்பாயோ. என்னை பல விஷயங்கள் சாம்சாரிக விஷயங்களை கண்கள்ல காட்டி 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 என்னை பட அடிக்கிறாய், விழும்படியாக செய்கிறாயே, இத்தனை துக்கப்படுத்துகிறாயே. தாவி வையங்கொண்ட கடற்தாமரைகளுக்கே புவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ. உன்னுடைய திருவிடைத்தாமரைகளிலே என்னை சேர்த்துக் கொள்ளும்படியான காலம் குறுகாதோ அப்படின்னு எல்லாம் பிரார்த்திக்கிறார். இந்த ஆழ்வாருடைய அரத்தியானது, ஆழ்வாருக்கு அமைந்திருக்கக்கூடிய துக்கமானது அபரிமிதமாக சேர்ந்தது அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். இதர விஷயங்கள் எல்லாம் பிராபியம் வேறு பிராபகம் வேறாக அமைந்திருக்கு. அடைய வேண்டியது வேறு, அடைவிப்பது வேறுன்னு சொன்னேன். ஆனால் சரணாகதி நிஷ்டர்களுக்கு இரண்டும் ஒன்றாக அமைந்திருக்கக்கூடியது. அப்ப பார்க்கிற போது இரண்டும் ஒன்றாக அமைந்திருக்கக்கூடியதுன்னு சொன்னால் அதற்கனுகுணமாக எம்பெருமானிடத்திலேயே உபாய பாவமும் இருக்கிறது, எம்பெருமானிடத்திலேயே உபேய பாவமும் இருக்கிறது.
அப்ப பார்க்கிற பொழுது கீழே காட்டி இருக்கக்கூடியது பிராபிய பிரசங்கம் இருந்து அந்த பிராபியம் கிடைக்கலையேன்னு கதறார் ஆழ்வார். அப்படி கதரும்படியான விஷயமாக அமைந்திருக்கக்கூடியது. அப்ப பார்க்கிற போது என்ன அர்த்தம் காட்டுகிறது என்றால், இதுல பிராபக வேஷம் உலகமுண்ட பெருவாயாக பிராபகம் இன்னது என்பதை காட்டுகிறார். அதாவது அடைவிக்கும்படியான உபாயம் என்னதுன்றத அதை ஸ்பஷ்டமா காட்டுறார். அப்ப கீழே ஆழ்வார் கதறினார்னு சொன்னோமே, நீராய் நிலனாய் என்கிற திருவாய்மொழியிலே ஆழ்வார் அப்படி துடித்தார் என்று தெரிவித்தோமே, அந்த துடிப்பு எதை காட்டுகிறது என்றால் பிராபிய பிரதானத்தை காட்டுகிறது. பிராபிய வேஷம் எப்படி இருக்க வேண்டும்? அடைய வேண்டியது ஒரு மிதுனம் தான், நமக்கு பலன் ஒரு மிதுனம் தான். கோல திருமாமகளோடு உன்னை கூடாதே அப்படின்னு சொல்லி அற்புதமாக காட்டியிருக்கக்கூடிய பிராட்டி சம்பந்தத்தோடு தெரிவித்திருக்கிற விஷயம், பிராட்டியோடு கூட இருக்கிற பெருமானை கூடவில்லையேன்னு சொல்லும்படியான விஷயம். அந்த திருவடி தாமரைகள் தான் பரமபிராபியம் என்பதை கீழே காட்டி கொடுத்தார். இரண்டாம் ஸ்ரீயப்பதியில் ஆழ்வாரும் கூட திருவாய்மொழி பிரபந்தத்தாலே செய்த அர்த்தம் என்ன அதுதான் காட்டிருக்கார். இந்த பிராபிய பிராபகத்தை சொல்றதுதான் துவயமந்திரம், ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்றது. திருமந்திரம் அமைந்திருக்கிறதே அதுக்கு என்ன பெருமை என்னால், திருமந்திரத்துக்கு அமைந்திருக்கக்கூடிய பெருமை அது பிராபிய பிராபக பிரதானமாக பிராபிய பிரதானமாக அமைந்திருக்கிறது. அடைய வேண்டிய பலனை முக்கியமாக சொல்லுகிறது திருமந்திரம். சரமஸ்லோகம் அடைவிக்கும்படியான உபாயத்தை சொல்லுகிறது முக்கியமாக. ஆனால் துவயமந்திரம் இருக்கிறதே இரண்டுத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இரண்டையும் சொல்லுவதாக அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட துவயார்த்த விசதீகரணம் பண்ணுகிறார் என்று காட்டி கொடுத்திருக்கிறார் நம்பிள்ளை இரண்டாம் சியப்பதியிலே. அதுல காட்டுகிற போது முதல் 3 பத்துக்கள் உத்தர வாக்கியார்த்தம் காட்டுறது, ஏற்கனவே விண்ணப்பம் பண்ணினேன். அடுத்த 3 பத்துக்கள் பூர்வ வாக்கியார்த்தம் காட்டுகிறது. மூன்றாவதாக இருக்கக்கூடிய 3 பத்துக்கள் 7, 8, 9 இந்த பத்துக்கள் என்ன உபயோகியாய் அமைந்திருக்கக்கூடிய குணங்கள் என்ன, ஆத்மாத்மீயங்களிலே ஆழ்வார் தமக்கு ஆசையில்லை என்னபடியான குணம் என்ன, சமஸ்த கல்யாண குணாத்மகனாக பகவான் இருக்கிறான் என்பது என்ன, இது 3ஐயும் காட்டி கொடுத்திருக்கிறார். மேல் 3 பத்துக்களாலே 7, 8, 9 பத்துக்களாலே. 7ஆம் பத்தாலே உபயோகியாய் இருக்கக்கூடிய என்னென்ன குணங்கள் உண்டோ அதெல்லாம் எடுத்து காட்டுகிறார். 8ஆம் பத்தாலே ஆழ்வார் தமக்கு இந்த சரீரத்திலேயோ தன்னுடைய ஆத்மாவிலேயோ ஆசை இல்லை, பகவத் விஷயத்தில் மட்டுமே விருப்பம் என்பதை வெளிப்படையாக காட்டும்படியான விஷயம். 9ஆம் பத்திலே சமஸ்த கல்யாண குணாத்மகன் எல்லா விதமான நற்பண்புகளும் பெருமானிடத்திலே இருக்கிறது என்று தெரிவிக்கக்கூடிய விஷயம். 10ஆம் பத்திலே ஆழ்வார் எப்படி தனக்கு பலன் வேண்டும்னு கேட்டாரோ அந்த பிரார்த்தித்தபடியே பெற்றதை சொல்லுகிறார் அப்படின்னு காட்டப்படும். அப்ப பார்க்கிற பொழுது 4, 5, 6 இந்த 3 பத்துக்களும் எதை காட்டுகின்றன என்னால் அது பூர்வ வாக்கியார்த்த விவரணம் ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே என்று சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. இப்போ ஒன்றையே பிராபிய பிராபகம்னு எங்க சொல்றோமோ, எதுக்காக சொல்றோமோ? லோகத்துல இல்லையே. பிராபியமான வஸ்துவே எங்கேயாவது பிராபகமா இருக்குமா? பிராபகமான வஸ்துவே பிராபியமா இருக்குமானா அது சக்தியோகத்தாலே இரண்டும் இருக்கிறது. சரி, அப்ப சக்தியோகத்தாலே இரண்டும் இருக்கும் பட்சத்துல இங்க என்ன காட்டப்பட வேண்டும் என்றால், ரெண்டுத்தையும் ஏக காலத்துல ஒரே இடத்திலேயே காட்ட வேண்டுமே. அப்படி காட்டியிருக்கார். அப்படி காட்டியிருந்தாலும் கூட எது முக்கியம்னா ஓரோ தசையிலே ஒன்று முக்கியம்னு காட்டியிருக்கிறார். என்னன்னா சக்தியோகத்தாலே எம்பெருமானிடத்திலே பிராபிய பிராபகத்துவங்கள் ரெண்டுமே கூடியிருந்தாலும் கூட பெருமானுக்கு இருக்கக்கூடிய விசேஷ சக்தியாலே தானே பிராபகமாகவும் இருக்கிறான், பிராபியமாகவும் இருக்கிறான், அடைவிப்பவனாகவும் இருக்கிறான், அடையப்படும்படியான பொருளாகவும் இருக்கிறான், உபாயமாகவும் இருக்கிறான், உபேயமாகவும் இருக்கிறான், ஆறாகவும் இருக்கிறான், பேராகவும் இருக்கிறான். அத்தனையும் சொல்லலாம். அப்படி சொன்னாலும் கூட
ஓரொன்றிலே ஓரொன்றுக்கு நோ. இப்போ ஒழிவில் காலம் எல்லாம் என்கிற திருவாய்மொழியிலே பிராபியத்திலே நோக்கு பெருமாள்ன்ற தத்துவம் பிராபிய பிராபகமாத்தான் இருக்கும். உபாயோபேயத்வே ததிக தவ தத்துவம் ந துகுணவு. எம்பெருமானே உபாயத்துவம் உபேயத்துவம் ரெண்டும் நீயான தத்துவம். அதாவது இயல்பு அப்படியே அந்த தத்துவமே அந்த பகவானே உபாயமாகவும் உபேயமாகவும் இருக்கு. அது அவனுக்கு இருக்கிற குணங்கள் இல்லை, வந்து ஒட்டிட்டது இல்லை, அவனாகவே இருக்கக்கூடிய விஷயம். அப்ப எக்காலத்திலும் உபாயமாகவும் உபேயமாகவும் இருந்தாலும் கூட வரண தசை அனுபவ தசைன்னு ரெண்டு தசை இருக்கு. வரண தசைனா அவனை உபாயமாக வரிக்கும்படியான தசை, அவனை உபாயமாக பிரார்த்திக்கும்படியான தசை, அவனை உபாயமாக ஸ்வீகரிக்கும்படியான தசை, அவனை உபாயமாக ஏற்கும்படியான தசை. அந்த தசையில என்ன பிராதான்யம்னா வரண தசையிலே உபாயத்துவம் பிரதானமாயிருக்கும் பாசுரங்களிலே, அனுபவ தசையிலே அவனுடைய பிராபியத்துவம் உபேயத்துவம் பிரதானமாக இருக்கும் அப்படின்னு காட்டப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கிற பொழுது நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் கீழ் திருவாய்மொழியிலே ஆழ்வாருடைய அபாரமான துக்கம் கதறி கூப்பிடுறார் ஆழ்வார். பரமார்த்தி ஆர்த்தி கூப்பீடு எங்க கேட்டது? ஆழ்வார் திருநகரியிலே திருப்புலி ஆழ்வார் அடியிலே எழுத்தருளி இருந்து கொண்டு ஆழ்வார் கதர்றார். சரி, கதர் அது எங்க கேட்டதுன்னா சன்னதிக்குள்ள கேட்டது இல்ல, சன்னதிக்கு வெளியில கேட்டது இல்ல, அந்த ஊர்ல கேட்டது இல்ல, அந்த மாவட்டத்துல கேட்டது இல்ல, அந்த மாநிலத்துல கேட்டது இல்ல, அந்த தேசத்துல கேட்டது இல்ல, அந்த லோகத்துல கேட்டது இல்ல, பரமபதத்தளவும் கேட்டது. இதுதான் ஆச்சரியமாக சங்கிரக பாசுரத்திலே திருவாய்மொழி 109 காட்டுகிறார். நீராகி கேட்டவர்கள் நெஞ்சழிய மாலுக்கும் ஏறார் விசும்பில் இருப்பரிதான். இங்கிருந்து எம்பெருமானுடைய பரமபதத்தளவும் போய் கேட்டது. கேட்டதும் பெருமாளால் அங்கு இருக்கவே முடியல. ஓ, இப்படி ஆழ்வார் கதர்றாரே, இப்படி ஆழ்வார் கதர்றாரே. ஆவிதிகை கைவர் குமிக்கும் சித்தின்பம் பாவியேனை பலனை காட்டி படுப்பாயோர் இப்படி எல்லாம் சொல்றாரு. நாம ஏற்கனவே பண்ணினோம் அவதாரங்கள். ராமாவதாரம் பண்ணினோம், கிருஷ்ணாவதாரம் பண்ணினோம். வைகுண்டேது பரேலோகே தியாசார்த்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு ரசித்யாத்மான்ற நிலை மாற்றிக்கொண்டு ஏஷ நாராயண ஸ்ரீமான் சீரார்ணவனி கேதனா நாகபரியங்கமுசிருஜ்ய கியாகத்தோ மதுராம் புரி என்ன அங்கிருந்து மதுரமாநகரத்துக்கு வந்தோமே, திருப்பார்கடலுக்கு வந்து மதுரமாநகரத்துக்கு வந்தோமே, இத்தனை காரியங்கள் நாம் பண்ணியிருக்கிற போது ஆழ்வாருக்கு பயன்படவில்லை என்றால் நாம் ஆழ்வாருக்காக திருமலையிலே வந்து தங்கு வேட்டையாக தங்கி இருக்கிறோம் என்பதை ஆழ்வாருக்கு தெரிவிக்க வேண்டும் என்று திருமலையிலே தேவரீர் சேவிக்கும்படியாக, எல்லாரும் சேவிக்கும்படியாக பரமபதத்திலே நித்தியமுக்தானுபாவியனாய் இருக்கிறார். ஆத்மாக்களாய் இருக்கக்கூடிய மகர்ஷிகளாய் இருக்கக்கூடியவர்கள் தான் க்ஷீராப்தியிலே அவனை சேவிக்க முடியும். யோகிகளாய் இருக்கக்கூடியவர்கள் தான் ஹிருதயத்துக்குள்ளே அவனை சேவிக்க முடியும். அந்த காலத்திலே இருந்த பாக்யாதிகர் தான் தற்காலீன பாக்யாதிகர், சமகாலீன பாக்யாதிகர்கள். ராமாவதார காலத்தில் இருந்தவா ராமபிரான சேவித்தார்கள், கிருஷ்ணாவதாரத்தில் இருந்தவர்கள் கண்ணபிரான சேவித்தார்கள். அப்ப அந்தந்த காலத்தில் இருந்தவாளுக்கு மாத்திரம். ஆனால் அவதாரத்திலே பிற்பாடற்குமாகத்தான் நாம் திருமலையிலே தங்கு வேட்டையாக வந்து சாநித்தியம் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். அதை காட்டி கொடுக்க அந்த திருவேங்கடமுடையான் திருவடி தாமரைகளிலே தாம் சரணாகதி பண்ணுகிறார். அப்படி சரணாகதி பண்ணுகிற போது அனன்ய கதித்துவம் முன்னாக, ஆக அவர் அனன்ய கதித்துவம், இன்னொரு கதி எனக்கு கிடையாது திருவேங்கடமுடையானே, நீயே எனக்கு கதியாய் அமைத்திருக்கிறாய் என்று அதனை முன்னிட்டு கொண்டு தான் சரணாகதி பண்ணுகிறார். காட்டப்பட்டிருக்கிறது. ஆழ்வார் இப்படி சரணாகதி பண்ணிட்டாரே, அதுக்குன்னு ஒரு பிரக்கிரிய வேண்டாமோ? ஏதும் வேண்டாம். இப்ப கர்மயோகம்னா என்ன? இந்த கர்ம ஞான பக்தி யோகாதிகளுக்கு கால நியதி இருக்கிறது. வசந்த காலத்துல பண்ண வேண்டும்,
இந்தந்த நல்ல காலத்துல பண்ண வேண்டும். அப்ப சமயம் நன்னா இருக்கணும், லக்னம் நன்னா இருக்கணும், எல்லாத்தையும் குறிக்கும். அப்ப கர்மயோகாதிகளுக்கு கால நியதி இருக்கிறது. ஆனால் சரணாகதிக்கு கால நியதி கிடையாது. அர்ச்சாவதாரத்தில் பெருமான் திருவேங்கடமுடையான் எப்ப வேணாலும் வாங்குவது காத்து. அப்படி இருக்கிற பொழுது இந்த திருவேங்கடமுடையான் திருவிழித்தாமர்களிலே சரணாகதி பண்ணுவதற்கு கால நியதி கிடையாது. எங்கிருந்து பண்ணாலும் சரணாகதி பண்ணலாம், தேச நியதியும் கிடையாது. ஆனால் நல்ல தீர்த்த கரையில தான் பண்ணணும், புண்ணிய கஷேத்திரத்துல தான் பண்ணணும், இதெல்லாம் கர்மயோகாதிகளுக்கு இருக்கு. இந்த நியதி எதுவும் கிடையாது அப்படின்னு காட்டப்பட்டிருக்கு. அதுக்கு மேல பிரகாரம் இப்படித்தான் பண்ண வேண்டும். தீர்த்தம் ஆடிவிட்டு சந்தியாவந்தனாதிகளை முடித்து விட்டு அதை பண்ண வேண்டும். பாத பிரச்சாரணம் பண்ணிக்கொள்ள வேண்டும், ஆச்சமனம் பண்ண வேண்டும். என்னென்ன நியதிகள் பிரகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த சரணாகதிக்கு அந்த பிரகாரங்கள் எதுவுமே கிடையாது. அந்த நியதிகள் எதுவும் சொல்லப்படவில்லை. ஆகவே பிரகார நியதி கிடையாது. யார் சரணாகதி பண்ணலாம், யார் கர்மயோகாதிகள் பண்ணலாம்னா திரைவர்ணிகர்கள் பண்ணலாமே ஒழிய அத்திரைவர்ணிகர்கள் பண்ண முடியாது. இத சாஸ்திரம் காட்டியிருக்கிறது. அந்த மாதிரி சரணாகதிக்கு உண்டான்னா யார் வேணாலும் பண்ணலாம். அது போல எந்த பலனுக்காக வேண்டும் என்றாலும் பண்ணலாம். ஐஸ்வர்யம் வேணும்னாலும் சரணாகதி பண்ணலாம், கைவல்யம் வேணும்னாலும் சரணாகதி பண்ணலாம், பகவத் சரணம் வேணும்னாலும் சரணாகதி பண்ணலாம், பகவத் கைங்கரியம் வேணும்னாலும் சரணாகதி பண்ணலாம், எந்த பலனுக்காகவும் சரணாகதி பண்ணலாம். அப்ப பல நியதியும் கிடையாது. இப்படி ஒரு நியத்தியம் இல்லை, விஷய நியமமே உள்ளது. பிரபத்திக்கு சிவத்துல போடுறது ரொம்ப அற்புதமா விவரிச்சு காட்டுறாரு. பிரபத்திக்கு தேச நியதி இல்லை, கால நியதி இல்லை, அதிகாரி நியதி இல்லை, பிரகார நியதி இல்லை, பல நியதி இல்லை, விஷய நியமமே உள்ளது. யாரும் சரணாகதி பண்ணலாம், எங்கும் சரணாகதி பண்ணலாம், எப்படியும் சரணாகதி பண்ணலாம், எப்பொழுதும் சரணாகதி பண்ணலாம், எதற்கும் சரணாகதி பண்ணலாம். ஆனால் யாரிடம் வேண்டும் என்னாலும் சரணாகதி பண்ணலாம்ன்றது கிடையாது அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். அப்ப பார்க்கிற போது இந்த இடத்துல தெரிவிக்கும்படியான விஷயம், அதாவது அந்த சரணாகதி என்பதற்கு ஒரு நியமமே இல்லை என்னும்படியான கிரமத்திலே காட்டக்கூடிய அந்த பரிபூர்ண பகவத் சரணாரவிந்த சரணாகதியை இந்த உலகமுண்ட பெருவாயா என்னும்படியான ஆச்சரியமான திருவாய்மொழியிலே ஆழ்வார் தாம் பண்ணியருளுகிறார். இங்கதான் ஒரு கேள்வி கேட்ட, சரணாகதி ஏற்கனவேதான் பண்ணிட்டாரே ஆழ்வார், இங்கு எதற்காக பண்ண வேண்டும்? பலவிடங்களிலும் பிரபத்தி பண்ணிற்றும் அர்ச்சாவதாரத்திலே, அர்ச்சாவதாரத்துல சரணாகதி பண்ண வேண்டும். இது ஒரு விஷயம், தனியா விஷயம் பண்ண போக வேண்டும். அப்ப அர்ச்சாவதாரங்களிலே ஏன் பண்றாருன்னா அந்த இடத்துல அற்புதமாக காட்டுகிறார் மாமுனிகள் வியாக்கியானத்துல. அவர் பலன் கிடைக்காதோன்ற சந்தேகத்துல இல்ல, பலனை அடைய வேண்டும் என்கிற துடிப்பிலே. பலன் கிடைக்காதோன்ற சந்தேகத்துல பலதரம் சரணாகதி பண்ணினால்தான் தப்பு. சகிருதேவஹி சாஸ்திரார்த்தா, சரணாகதி என்றது ஒரு தரம் தான் பண்ணப்பட வேண்டியது. இந்த ஒரு தரம் சரணாகதி பண்ணினவனை, இந்த மனுஷனை, இந்த ஜீவ சேதனை சம்சார மண்டலத்தை தாண்டு வைக்கிறது. சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மித ஜெயாசதே. சகிருத்னா ஒரு தரம் சரணாகதி பண்ணினவனை இது ராமபிரான் தான் காட்டுகிறார். அப்ப பலதரம் ஆழ்வார் சரணாகதி பண்ணினாரே, ஏனென்றால் பிராபிய துவராதிசயம், அடைய வேண்டிய பலனை அடைய வேண்டும் என்னும்படியான துடிப்பின் மேலான தன்மை இருக்கிறதே, அது இருந்த விடத்தில் இருக்க விடவில்லை. அதனால பலதரம் சரணாகதி பண்ணும்படியாக ஆயிற்று. கீழே பண்ணப்பட்டிருக்கக்கூடிய சரணாகதி, 4 சரணாகதியின் விண்ணப்பம் பண்ணினேனே, அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு காட்டினால் அவற்றிலே என்ன காட்டப்பட்டிருக்கிறதுனா, விராட்டியினுடைய சம்பந்தத்தை வெளிப்படையா காட்டல, ஆர்த்தமாக தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு, உள்ளுக்குள்ள உணர்ந்து கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனால் இந்த உலகமுண்ட பெருவாயினிலே ஆழ்வார் பண்ணும்படியான சரணாகதி இருக்கிறதே, அதுல பிராட்டி சம்பந்தத்தை ஸ்பஷ்டமாக வெளிக்காட்டி கொடுத்திருக்கிறார். ஆச்சரியமான வழி தாங்க நம்மள ஈட்ட காட்டினார். திருமந்திரம் போலே அது
அந்த சரணாகதிகள் தான் திருமந்திரம் போலே. திருமந்திரத்துல அகாரவாச்சினான் எம்பெருமான் ஒருவனுக்கே மகாரவாச்சினான் ஜீவாத்மா அடிமை. அந்த பகவான் தான் இந்த ஜீவாத்மாவுக்கு ரட்சகன். இந்த ஜீவாத்மா தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்வதற்கு சாப்தி இல்லாத அந்த பகவானுக்கே கைங்கரியம் பண்ணப்பெறுபவன் ஆக வேண்டும். ஒரு இடத்துல பிராட்டியினுடைய பிரஸ்தாவமே இல்லையே, பிராட்டியை பத்தி பேச்சே இல்லையே. திருமந்திரத்துல பிராட்டி ஸ்பஷ்டமாக சொல்லவில்லை. அப்ப பிராட்டி இல்லையான்னா இருக்கா, ஆனா சொல்லலை. எங்க இருக்கா பிராட்டி? திருமந்திரத்துல எங்க இருக்கா பிராட்டி அப்படின்னு கேட்டா, அகாரத்துல அவ ரட்சணேன்னு தாத்து, ஆன்னு சொன்னால் அவதீதி ஆஹா, எவனொருத்தன் காப்பாற்றுகிறானோ அவன் தான் ஆன்னு சொல்லப்படுகிறான். அப்ப காப்பாற்றுகிற போது பெருமான் தனியாக காப்பாற்றுவது கிடையாது, பிராட்டி சந்நிதி வேண்டுகையாலே. இல்லைன்னா நம்ம சிக்ஷித்து விடுவான். ஏன்னா நம்ம அத்தனை கர்மாக்கள் பண்ணியிருக்கோம், அத்தனை பாபகர்மாக்கள். அப்ப நம்முடைய பாபகர்மாக்களை பார்த்து அவன் சீரிச்சு வந்து சிக்ஷிக்காமல் இருப்பதற்கு பிராட்டி சம்பந்தம் சொல்லியே ஆக வேண்டும். என்ன ரட்சிக்கிறான்னு சொல்றது? எப்ப ரட்சிக்கிறானோ பிராட்டினுடைய புருஷகார பலத்தாலே ரட்சிக்கிறான். ஆகவே ஆ என்கிற சப்தத்திலேயே, ஆ என்கிற எழுத்திலேயே பிராட்டியினுடைய சம்பந்தமும் அனுசந்தேயம். இந்த இடத்துல ஸ்ரீ சம்பந்தம் அனுசந்தேயம், இதில் ஸ்ரீ சம்பந்தம் அனுசந்தேயம். ஆன்னு சொன்னாலே நாராயணன் அர்த்தம் இல்ல, ஆன்னு சொன்னாலே ஸ்ரீமன் நாராயணன் அர்த்தம் வச்சுக்கோங்க. அப்ப ஆர்த்தமாக அகாரத்தாலே அத்த பகவத் சேனாபதி மிஸ்ரர் வாக்கியம், அவன் மார்பு விட்டு பிரியில் இவ்வர்த்தம் விட்டு அக்ஷரம் விட்டு பிரிவது. அவனுடைய திருமார்பை விட்டு பிரிந்தால் தான் இந்த அக்ஷரத்தை விட்டு பிரியும். திருமார்பை விட்டு ஒரு நாளும் பிரிய போவதில்லை, இந்த அக்ஷரத்தை விட்டு ஒரு நாளும் பிரிய போவதில்லை. அப்படி பிராட்டித்தான் அவனுடைய திருமார்பிலே எழுந்தருளி இருக்கிறாய். அதே போல அந்த அக்ஷரத்திலேயும் எழுந்தருளி இருக்கு. எங்கெங்கெல்லாம் எம்பெருமான் தான் சொல்லப்படுகிறானோ அங்கெங்கெல்லாம் பிராட்டியோடு சேர்த்தே சொல்லப்படுகிறான். ஆக பிரித்த நிலையில்லை, திருப்பி பிரிக்கவே முடியாது ரெண்டு பேரும். நான் சொல்றேன், கர்மஸ்லோகத்துல பிராட்டி சம்பந்தம் இருக்கா? இது ஒரு கேள்வி. ஏன்னா எல்லா தர்மத்தையும் விட்டுடு அர்ஜுனா, என் ஒருவனையே சரணமாக பத்து, நான் உன்னை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன், சோகப்படாதே. கண்ணன் தான் சொல்றார், அவ்வளவுதானே. இதுல ருக்மிணி பிராட்டியோடு சேர்ந்து என்ன பத்துன்னு சொன்னாரா? இல்லையே, தன்னை பத்துன்னு தானே சொன்னார். அப்படின்னா அந்த இடத்துல தெரிவிக்கக்கூடிய வார்த்தை ஸ்ரீமான் தான் அவதரித்தான்னு புராணம் சொல்றது இல்லையா? ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவனிகேதனா நாகபர்யங்கமுத்ஸ்ருஜ்ய கியாகதோ மதுராம்புரி. ஸ்ரீமானான நாராயணன் திருப்பார்கடலுக்கு வந்து அவனே மதுர மாநகரத்துக்கு அவதாரம் பண்ணினான், மதுர மாநகரத்திலே அவதாரம் பண்ணினான். அப்போ எங்கெல்லாம் கண்ணன் சொல்லப்படுகிறானோ அங்கெல்லாம் பிராட்டியும் சொல்லப்படுகிறாள்னு அர்த்தம். இதுவும் அர்த்தமா. அப்ப திருமந்திரம் போலே இருக்கக்கூடியது மற்ற சரணாகதிகள். அந்த இடத்துல பிராட்டியினுடைய சம்பந்தத்தை கூடமாக ஆழ்வார் வைத்திருக்கிறார். இந்த இடத்துல ஸ்பஷ்டமாக வெளிப்படையாக காட்டக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட சரணாகதி பண்ணிவிட்டால் எந்த பலனும் கிடைக்கும்? கோருகிற பலனும் கிடைக்கும். அந்த இடத்துல ஆச்சரியமான ஒரு புராண ஸ்லோகத்தை எடுத்து உதாரித்திருக்கிறார் பிள்ளை. இந்த அவதாரிகை என்ன காட்டாருனாக்கா, அமிர்தமதன பிரகரணத்திலே, அமிர்தமதனம் தேவர்கள்லாம் தேவா ஸ்வர்க்கம் பரித்யஜ்ய, அவருடைய ராஜ்யத்தை விட்டு விரட்டுட்ட அசுரன். அந்த சமயத்துல பிரம்மாதிகள் எல்லாம் எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். அப்போ பிரம்மா தெரிவிக்கக்கூடிய வார்த்தை தாவதார்த்திகி, அது வரைக்கும் தான் துக்கம். துக்கம்னா ஐயோ செல்வம் போயிடுதே, செல்வம் போயிடுதேன்ற துக்கம். எது வரைக்கும்? எது வரைக்கும்ன்றது அப்புறம் சொல்றேன். அது வரைக்கும் தான் துக்கம். தாவதார்த்திகி ததாவாஞ்சா, புதுசா ஐஸ்வர்யம் வேணுமே, புதுசா ஐஸ்வர்யம் வேணுமே அப்படின்ற வாஞ்சையும் அதுவரையில் தான்.
தாவன் மோகா. ஐயோ இங்க கஷ்டப்படுறனே, இந்த ஆத்மானந்தத்தை அனுபவிக்கணுமே அனுபவிக்கணுமே என்ன அந்த மோகம், தேகாத்மாபிமானம் என்கிற மோகமானது அது வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கு மேல கிடையாது. தேகத்துல இருந்து சமப்படுறது இருந்து அது வரைக்கும் தான் இருக்கு. அதுக்கு மேல ததா சுகம், அது வரைக்கும் தான் சுகம், அதுக்கப்புறம் சுகம் கிடையாது. 4 விஷயங்கள் பாருங்க, 4 விஷயத்தை எடுத்து ஆச்சரியமா அர்த்தம் பண்ணி இருக்கிறார்கள் நம்முடைய ஆச்சாரியர். அப்போ தாவதார்த்திகி பிரட்ட ஐஸ்வர்ய காமனுக்கு ஐஸ்வர்யம் போயிடுத்தேன்ற துக்கம் அது வரைக்கும் தான். எது வரைக்கும்னாக்கா யாவன்னு சரணம் யாதி, எது வரைக்கும் எம்பெருமானே தேவரீரிடத்திலே சரணாகதி பண்ணவில்லையோ அது வரைக்கும் யாவன்ன சரணம் யாதி, எது வரைக்கும் சரணாகதி பண்ணவில்லையோ அது வரைக்கும் தான் ஆர்த்தி. ஐயோ ஐஸ்வர்யம் போயிடுத்தேன்னு. அந்த சரணாகதி பண்ணினா உடனே ஐஸ்வர்யம் வந்துட போறது. எது வரைக்கும் பணம் இல்லையே என்று துக்கம் இருக்க போகிறது, ஐஸ்வர்யம் இல்லையே என்று துக்கம் இருக்க போகிறது. எது வரைக்கும் நாம சரணாகதி பண்ணலையோ அது வரைக்கும் நமக்கு பணம் இல்லையே என்று துக்கம் இருக்க போகிறது. சரணாகதி பண்ணிட்டா அந்த பணம் வந்துட போறது, அந்த துக்கம் போயிடும். எது வரைக்கும் இந்த சரீரத்துல இருந்து சமப்படுறமே, சரீரத்துல இருந்து விடுபட வேண்டும் என்னும்படியான அந்த வாஞ்சை எது வரைக்கும் இருக்கும்னா சரீரத்திலிருந்து விடுபடுத்தி விடுவான் சரணாகதி பண்ணிவிட்டால். அதனால சரணாகதி பண்ற வரைக்கும் தான் இந்த வாஞ்சை. எது வரைக்கும் சுகம்னா இந்த விஷயங்களாலே ஏற்படக்கூடிய சுகம் எனக்கு வேண்டாம். பகவத் சரணார்த்தி இருக்கிறானே, பகவானோடு சேர்ந்திருப்பதால் இருக்கக்கூடிய ஆனந்தம் வேண்டும், இதெல்லாம் சுகம். இந்திரியங்களாலே அனுபவிக்கப்படுவதெல்லாம் சுகம். இந்த சுகமே வேண்டாம் எனக்கு. இந்திரியங்களாலே அனுபவிக்கக்கூடிய சுகங்கள் இருக்கின்றனவே, அந்த சுகங்கள் சரணாகதி பண்ற வரைக்கும் தான். சரணாகதி பண்ணிட்டா அந்த சுகம் இல்ல, அதுக்கப்புறம் ஆனந்தம் தானே. அதனால யாவன்ன சரணம் யாதி துவா அசேஷ அகநாசனம், அசேஷமான பாபங்களையும் போக்குபவன் நீதானே பெறுவான். இத்தனையும் பிரம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனாலும் அவர் ஐஸ்வர்யார்த்தி, அது வேற விஷயம். ஆகவே அப்படிப்பட்ட நிலையிலே பார்க்கிற போது அந்த எம்பெருமானை சரணாகதி பண்ணினால்தான் நமக்கு சுகம். அந்த எம்பெருமானிடத்திலேதான் சரணாகதி பண்ண வேண்டும். மற்ற இடங்களிலே சரணாகதி பண்ணினால் அனன ஹேத்துவாய் ஆகும். இத்தனை ஆக குணபூர்த்தி இடத்துல இருக்கிற இடத்துல சரணாகதி பண்ணணுமே ஒழிய, குணபூர்த்தி இல்லாத இடத்திலே நாம் சரணாகதி பண்ணோமே ஆனால் அந்த சரணாகதி பலிக்காது. பகவத் அவதாரங்களிலேயே கூட குணபூர்த்தி இருக்கிற இடத்துலதான் சரணாகதி பண்ண வேண்டும். பரசுராம ஆழ்வானிடத்திலே தசரதன் சரணாகதி பண்ணினால் அது பலிக்கவில்லை. அந்த பரசுராமர் இந்த தசரதனை மீதூர்ந்து கொண்டு நேராக ராமனை அடர்த்து சென்றிருக்கக்கூடிய விஷயம். ஆகவே அப்படி பார்க்கிற பொழுது குணபூர்த்தி யான் யஸ்மாகும் சுச்சரிதானி தானி துவயோபாஸ்யானி நோயிதராணி, சச்சரித்திரம் இருக்கக்கூடிய அவதாரங்களைத்தான் உபயோகிக்க வேண்டும். அப்படி இருக்கிற போது அந்த குணபூர்த்தி இருக்கக்கூடிய இடத்துலதான் சரணாகதி பண்ண வேண்டும் என்னும்படியான. அப்ப சரணாகதி பண்றவன் எப்படி இருக்க வேண்டும்? அதுதான் ஆக்கிஞ்சன்யம் அனன்யகதி. வேறு கதி இல்லாதவன் அவன் சரணாகதி பண்ண. என்னால முடியும், ஆனாலும் நீ பண்ணனாக்கா எப்படி பண்ண? உன்னாலதான் முடியுமா, நீ பண்ணிக்கோய அப்படின்னு சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கக்கூடிய. எப்படி இருக்க வேண்டும்னா சக்கரவர்த்தி திருமகனார் சரணாகதி பண்ணினார். சக்கரவர்த்தி திருமகனார் பண்ணின சரணாகதி அனன ஹேதுவாக ஆயிற்று. அந்த சமுத்திரராஜனை அழிப்பதற்கு காரணமாக ஆகிவிட்டது. சக்தி இருக்கிறவன் சக்தி இல்லாதவனுக்கு சரணாகதி பண்ணினால் இப்படிதான் அற்புதமான வார்த்தையாக அமைந்திருக்கக்கூடிய சமயாகி சமாயுக்தம். அந்த இடத்துல இந்த ராமாயண ஸ்லோகத்தை, ஸ்ரீராமாயண ஸ்லோகத்தை உதாரிக்கிறார் நம்மளே. சமயாகி சமாயுக்தம் மாமயம் மகராலயா அசமர்த்தம் விஜானாதி திக்ரமாம் ஈதுசேஜ. பெருமான் என்ன பண்ணினா 3 நாள் தரக்கடை கிடந்தான்.
பிரதிசிஷ்யே மகோததே, ஒரு சமுத்திரமும் இன்னொரு சமுத்திரமும் ஒன்றோடொன்று எதிரிட்டு கிடக்கிறார் போலே இருந்தார்கள். கருணையங்கடல் கருங்கடல் நோக்கி கிடந்ததே என்கிறார் கம்பர். ஒரு பக்கம் கருணை கடல், ஒரு பக்கம் கருங்கடல், ரெண்டும் ஒன்னோடொன்று ஸ்பர்தித்து கிடப்பது போலே கிடக்கிறது. அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான விஷயம். 3 நாள் தரக்கிட கிடத்தும் அவன் வரவில்லை. உடனே பெருமாள் எழுந்துட்டார். எழுந்ததும் லக்ஷ்மணா வில்ல கொண்டு வா, அம்பு கொண்டு வா, தக்கானை கொண்டு வா, தனு கணை கொண்டு வா, வில்லையும் அம்பையும் கொண்டு வா, சாபமானே சௌமித்ரே சராம் ஆசி விஷோபமா சாகரம் சோஷயிஷ்யாமி பத்யாமியாம் துப்ளவங்கமா. இந்த வானரங்கள்லாம் நடந்தே போகட்டும், கோபத்தோடு இருக்க. அப்போ பெருமாளை க்ஷமை கால் கட்டிற்று. மன்னித்தல் என்கிற குணமானது இவரோட கோபப்படாது, வேண்டாம் விட்டுடுன்னு அந்த குணம் கால் கட்டிட்டா இவன் கிட்ட எல்லாம் மன்னித்தலை காண்பிக்க முடியும். எவனொருத்தன் இப்படி இருக்கிறானோ இவனிடத்துல மன்னிப்பை காண்பிக்கலாகாது. கமா என்கிற குணத்தை காண்பிக்கலாகாதுங்க. திட்டாந்தம் காட்டுறார். வாலி யுத்தத்துக்கு புறப்பட்டான். சுக்ரீவனுடைய அரைகோவலை கேட்டு உடனே தார வேண்டாம் போகாத. அங்க சுக்ரீவனுக்கு பெரிய பலம் ஒண்ணு கிடைச்சிருக்கு, தர்மாத்மாக்கள் கிடைச்சிருக்கான்னு சொன்னான். அங்கதான் விளையாட போற போது இந்த விஷயங்கள்லாம் சொன்னான். அதனால நீ போகாதன்னு தார வாலிய கால் கட்டினாள். அதே மாதிரியாக இங்க க்ஷமைன்றது கால் கட்டித்து அங்க தாரைய மீறிண்டு வாலி ஓடி வந்தான். இந்த இடத்துல க்ஷமைய மீறிண்டு பெருமாள் கோபப்படும்படியான வார்த்தை க்ஷமையாகி சமாயுக்தம். ஏன் அப்படின்னா, மாம் எப்படிப்பட்ட அயம் மகராலயா, இந்த மீன்படு கூட்டம், இந்த மீன்படு கூட்டம் என்ன சாமர்த்தியம் இல்லாதவன் நினைச்சிட்டு இருக்கு. இது மீன் குட்டைன்னு நினைக்கல. இந்த சமுத்திரத்தை மீன் குட்டைன்னு இத தன்னை மீன் குட்டைன்னு நினைக்கல. இட்வாக் வம்சன் அயோத்தியாதிபதிக்கு சமானமா தன்னை நினைச்சிட்டு இருக்க. அவனை விட மேலா நினைச்சிட்டு அசமர்த்தம் விஜானாதி. ஏதோ ஒரு பெண் பிள்ளையானவன் தான் உனக்கு ராஜ்யம் இல்லை, நீ வனவாசத்துக்கு போக வேண்டும் அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு அடியேன்னு கை கூப்பிட்டு வந்துட்டபடியாலே என்ன சாமர்த்தியம் இல்லாதவன் நினைச்சிட்டு இருக்கு. இவங்கிட்ட எல்லாம் மன்னிப்ப காண்பிக்க முடியாது. இவனிடத்துலதான் க்ஷமான்ற குணத்தை காண்பிக்க முடியாது. ஆகவே திட்டமாம் எதிர்சேஜனே, ஆச்சரியமான விஷயம் காட்டு. சாகரம் சோஷயிஷ்யாமின்னு சொல், சமுத்திரத்தை நான் வற்றடித்து விடுகிறேன்னு சொல்லி இருக்கிறார். சமுத்திரத்தை வற்றடித்து விடுகிறேன்னா என்ன அர்த்தம்? ஜல தத்துவம் இல்லாமல் பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் என்னும்படியான 5 தத்துவங்களுக்குள்ளே பிருத்திவி, தேஜஸ், வாயு, ஆகாசம் என்கிற 4 தத்துவத்தோடையே இந்த பிரபஞ்சத்தை வாழ்விக்க முடியும் என்னாலே அப்படின்ற அவனுடைய இயல்பான ஒரு ஞானம் வெளிப்பட்டு விட்டது. இயல்பான சக்தி வெளிப்பட்டு விட்டது. சுத்த மத்த குபிதானாம் சுபாவ ஞானம் கேட்டு உறங்கிக் கொண்டிருக்கக்கூடியவனுக்கு, மதோன்மத்தனாய் இருக்கக்கூடியவனுக்கு, கோபம் அடைந்தவனுக்கு அவனுடைய இயல்பு வெளிப்பட்டு விடும். அவனுடைய சுபாவம் வெளியில வந்துவிடும். அந்த மாதிரி காட்டப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான விஷயம். ஆகவே அதற்கனுகுணமாக பெருமான் திக்ஷமாம் ஈதிருஷேஜனே. அப்போ இப்படிப்பட்டவன் சரணாகதி பண்ணா பலிக்கும். இப்படிப்பட்டவன் சரணாகதி பண்ணினால் அனனஹேதுவாக ஆகிவிடுகிறது அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். அப்ப சரணாகதி பண்றவன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும்? கைமுதல் இல்லாதவனாக இருக்க வேண்டும். கைமுதல் இன்மையை கீழையே காட்டி கொடுத்திருக்கிறார் நோற்ற நோன்பிலேன் என்று வானமாமலை பதிகத்தில். அதே மாதிரி அனன்யகதித்துவம் முன்னாக புகழொன்றில்லா அடியேன் என்று காட்டும்படியான அற்புதமான பாசுரமாக அமைந்திருக்கிறது. அற்புதமான சரணாகதி. ஆழ்வார் அனன்யகதித்துவம் முன்னாக திருவேங்கடமுடையானுடைய பூவார் கடல்களிலே தான் சரணாகதி பண்ணும்படியான 10 பாசுரங்கள் தான். அற்புதமாக 10 பாசுரமும் சரணாகதி இல்லை. 10வது பாசுரம் சரணாகதி பாசுரம். அதுலதான் பூர்ணமாக துவயார்த்தத்தை விசதீகரணம் பண்ணி இருக்கிறார் ஆழ்வார். துவயத்தினுடைய அர்த்தத்தோட பொருத்தி 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 நம் பெரியவர்கள் காட்டி கொடுத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது 9 பாசுரங்கள் சரண்யனுடைய பணி.
9 பாசுரங்கள் சரண்யனான எம்பெருமான் எப்படி இருக்கிறான் என்று அவன் படியை காட்டுவதாக, அவனுடைய கிரமத்தை காட்டுவதாக அமைந்திருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக 10வது பாசுரமாக அமைந்திருக்கக்கூடியது பரிபூர்ண பகவத் சரணாரவிந்த சரணாகதி. 11வது பாசுரம் இந்த பதிகத்துக்கு, இந்த திருவாய்மொழிக்கு பலன் சொல்லும்படியான பாசுரம். ஆக இப்படி அமைந்திருக்கக்கூடிய அந்த பாசுரார்த்தங்களை ஓரொன்றாக அவகாசமாக சுருக்கமாக அனுபவிக்கலாம்னு இப்ப ஆரம்பிக்கிறேன். இதுவரைக்கும் அவதாரிகா பிரகரணத்தில் நம்பிள்ள ஈட்டுல காட்டி இருக்கக்கூடிய விஷயங்களை ஒருவாறு தொகுத்து விண்ணப்பம் பண்ணி இருக்கக்கூடிய விஷயம் இதுக்கு மேல சொல்லப்படும்படியான அர்த்தங்கள். முதல் பாசுரம் காட்டுகிறது, உலகமுண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானே, நிலவும் சுடர் சூழொளிமூர்த்தி நெடியாயடியேன் ஆர்வீரே, திரதம் உலகுக்காய் நின்ற திருவேங்கடத் தெம்பெருமானே, புலதொலடியே நபாதம் கூடுமாறு கூறாயே அப்படின்னு தெரிவிக்கும்படியான வார்த்தையாக இங்க காட்டுகிறார். முதல்ல சொல்ற அர்த்தமானது, உன்னுடைய திருவடிகளை நான் சேரும்படியாக நீ பண்ணுவாயாக, கூடுமாறு கூறாயே. அதாவது புலதொலடியே நபாதம் கூடுமாறு கூறாயே, உன்னுடைய திருவடித்தாமரைகளை நான் சேரும்படியான வகையை நீ சொல்ல வேண்டும் என்று பிரார்த்திக்கக்கூடிய விஷயம். இங்குதான் தெரிவிக்கும்படியான விஷயம். உலகம் உண்ட பெருவாயா, உலகம் உண்ட பெருவாயா, உண்டான்னு சொல்றார். லோகத்தை உண்டா, உண்டான சாப்பிட்டான்னு உண்டான்னு சொல்லுவானே, விழுங்கினு சொல்லலாம். ஒரு வாயில் விழுங்குதியா, கம்பர் தெரிவிக்கிறார். வீராதன் சொல்றான், அழகான வார்த்தை. என் பெருமானே, நீ பூமியை என்னென்ன பண்ற தெரியுமா? அறவாகி சுமத்தியா, அணியத்தின் ஏந்துதியா, ஒரு வாயில் விழுங்குதியா. ஒரு வாயில் அப்படியே விழுங்குறீ. அப்ப விழுங்கினா அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல உலகம் உண்டா என கடிச்சு சாப்பிட்டாரு. என்னன்னா மென்னு சுவைத்து ஆனந்தமா சாப்பிட்டு இருந்தால் உண்டான்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு ஒரேடியா விழுங்கியிருக்காரு. அத அரங்கிழந்த திருவயிற்றின் அகம்படியில் வைத்தும்மை உய்ய கொண்டா. இப்பதான் பாருங்க, எதுக்காக உலகத்தை விழுங்கினான் பாருங்க. எதுக்காக உலகத்தை விழுங்கினான்னா, அந்த இடத்துல ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக உலகத்தை விழுங்கினார். அரங்கிழந்த திருவயிற்றின் அகம்படியில் வைத்து உம்மை உய்ய கொண்டார், உள்ளுக்குள்ள வைத்து ரட்சித்தான். அப்போ இந்த பிரபஞ்சம் முழுவதுமாக பிரளய ஜலத்திலே அடித்துக் கொண்டு அழிந்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நேர எடுத்து அவத்தனை தான் புதித்தான், வயிற்றிலே விழுங்கி ரட்சித்தான்னு காட்டப்படும். அப்ப ரட்சணத்துக்காக பண்ணினான். ரட்சணம் தான் அவனுக்கு தாரகம். எம்பெருமான் எதனால தரித்திருக்கிறான்னா, ரட்சிய வர்க்கங்கள் இருக்கிறபடியாலே, அவனாலே காப்பாற்றப்பட வேண்டியவர்கள் இருக்கிறபடியாலே, காப்பாற்றுதல் என்கிற செயலை செய்கிறபடியாலே அது தாரகம். நாம அன்னத்தை புதிக்கிறோம். எதுக்கு புதிக்கிறோம்னா, உடம்பு தரிச்சிருக்கணும். உடம்புல சக்தி இல்லை, இது சாப்பிடு. உடம்புல சக்தி இல்ல, அது சாப்பிடு. எத்தனையோ சொல்றா, இதை புதிப்பாயாக, அதை புதிப்பாயாக. உனக்கு உடம்புல புஷ்டி கொடுக்கக்கூடிய திரவியங்களை எல்லாம் புதிப்பாயா, இப்படியெல்லாம் சொல்றாளுங்க. அப்ப நமக்கு போஜனம் நம்முடைய தாரணத்துக்கு. அதே மாதிரி பகவானுக்கு ரட்சணம் தான் தாரகம். அப்ப அந்த ரட்சணானுகுணமாக எம்பெருமான் ரட்சிப்பதற்காக வயிற்றிலே விழுங்கினபடியாலே உலகத்தை ரட்சித்தான் அர்த்தம். உலகம் உண்ட பெருவாயா. அதுல காட்டுற போது, எம்பெருமானே உன்னை அடைகிறேன், அடையும்படியான வழி சொல்லுவாயா அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல பல அர்த்தங்களை காட்டியிருக்கிறார் நம்பிள்ளை. அதாவது உலகத்தை ரட்சிக்கிறதுக்கு அமைந்திருக்கக்கூடிய, உலகத்தையே புதிக்கக்கூடியதான ரட்சிக்க வேண்டும் என்னும்படியான பாரிப்பு உனக்கு இருக்கிற போது என்ன கஷ்டப்பட விடலாமா? நீ லோகத்தையே ரட்சிக்கணும்னு ஆசைப்படுற பெருவாயா, பெரிய வாய். ஆக உலகம் சின்னது, இவனுடைய வாய் பெருசு. ஆக இன்னும் ரட்சிக்கணுமே, இன்னும் ரட்சிக்கணுமே, இன்னும் சில உலகம் தான் தேவையே, இன்னும் பல லோகங்கள் தான் தேவையே.
அப்படின்னு அவனுடைய ரட்சண பாரிப்புன்னு காட்டுகிறார்கள். ரட்சணத்துல இருக்கிற ஆசை. அப்போ உலகத்தையே ரட்சிக்கக்கூடிய நீ என்ன ரட்சிக்க மாட்டியா? என்ன கஷ்டப்பட விடலாமா அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். அதுக்கு மேல உன்னுடைய சம்பந்தத்தையே மறந்திருக்கக்கூடிய லோகத்தை நீ ரட்சிப்ப. உன்னுடைய சம்பந்தத்தை உணர்ந்திருக்கக்கூடிய என்ன நீ ரட்சிக்க மாட்டியா? ஆபத்து வந்ததுன்னு கூட நினைக்காத லோகத்தை ரட்சிப்ப. பிரளய ஆபத்து வந்த போது நமக்கு ஆபத்து வந்துடுத்துன்னு யாருக்காவது தோணிக்கும். அப்ப நீ எடுத்து ரட்சித்தாய். என்னுடைய ஆபத்தை நான் இசைத்திருக்கிறேன். ஆபத்தே கைமுதல். ஆபத்தே கைமுதல் என்னும்படியான நீ அறிந்த சம்பந்தமே ஹேத்துவாக அவளை ரட்சிக்கிற. எனக்கு என்ன கையில இருக்குன்னா உன்னை அடையறதுக்கு என்னுடைய ஆபத்து தான் இருக்குன்னு சொல்றேன். என்ன ரட்சிக்க மாட்டாய் அப்படின்னு சொல்லும்படியான உன்னுடைய சொத்தாக இருக்கக்கூடிய உலகத்துக்கு வந்த ஆபத்தை ரட்சிப்பாயோ, என்ன நீ ரட்சிக்க மாட்டாயோ. என் ஒருவனுக்கு உன்னுடைய சொத்து எல்லாத்துக்கும் ஆபத்து வந்தா காப்பாத்திடுவேன். என்னொருத்தனுக்கு வந்தா ஆபத்து வந்தா காப்பாற்ற மாட்டேன். பிரளய ஜலத்துல மூழ்கினாதான் காப்பாத்துவியா? இந்த சம்சார ஜலத்துல சம்சார சாகரத்துல மூழ்கின எனக்கு ரட்சணத்தை கொடுக்க மாட்டாயா? யார் உன்னை கேட்கலையோ காப்பாத்துன்னு யாராவது கேட்டாரா? பிரளயார்ணவத்துல மக்னமாயிருக்கக்கூடிய இந்த லோகமானது பெருமாளே காப்பாத்து, காப்பாத்துறவா யாரும் இல்லையேன்னு வேணா அடிச்சுடு. இனி களைகண் இவர்க்கில்லை என்று உலகமேழினையும் ஊழில் வாங்கிய யோய் வாழ்க்கை ரட்சிக்கிறவா யாரும் இல்லையே அப்படின்னு தான் எடுத்தான். அன்னைக்கு யாராவது ஒத்தம் உன்னிடத்துல ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியன்னு சொன்னாளா? அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு சொன்னாளா? யாருமே சொல்லலையே. நீ எடுத்து காப்பாத்திட்டியே. அப்ப இப்ப நான் அபேட்சிக்கிறேன், என்னை காப்பாற்ற மாட்டேன். கேட்காதவனுக்கு நீயே போய் செய்வ, கேட்கிற எனக்கு பண்ண மாட்டியோ அப்படி கேட்கும்படியான அவளுக்கெல்லாம் பிரளய ஜலத்துல முழுகினவாளுக்கு எதுக்கு ஆபத்து வந்தது தெரியுமா? சரீரத்துக்கு உடம்புக்கு ஆபத்து வந்தது. சரீரத்துக்கு ஆபத்து வந்தால் தான் நீ காப்பாற்றுவாய். ஆத்மாவுக்கு இந்த ஆத்மா அப்படி அழித்து விடுகிறதே, சொரூபான ரூபமான கைங்கரியத்தை பெறவில்லையே என்று அதனாலே துக்கப்படும்படியான என்னை நீ ரட்சிக்க மாட்டாயோ அப்படின்னு சொல்லு. ஜல பிரளயம் வந்தாதான் ரட்சிப்பாய். விரலக பிரளயம் வந்தா ரட்சிக்க மாட்டாய். ஜலத்தால முழுக்க லயம் அப்படியே அழிச்சிட்டு போறது, அப்பதான் ரட்சிப்பாய். உன்னை விட்டு பிரிந்த பிரிவு விரகம் துடிக்கிற நானு, அதனால நான் அழுத்தி கிடக்கிறேன். என்ன நீ ரட்சிக்க மாட்டாயோ. பிரளயத்தால வந்த ஆபத்து, மற்றவாளால வந்த ஆபத்து, அதனால அது கட்டப்பட்டது. ஆனா எனக்கு வந்த ஆபத்து மற்றவாளால் இல்லை, ஒன்னால தானே. ஒன்னால வந்த ஆபத்து நீ காப்பாற்ற மாட்டாய். மற்றவாளால வந்த ஆபத்து தான் காப்பாற்றுவாயோ. அதுக்கு மேல சரணாகதி பண்ணாதவாளை எல்லாம் காப்பாற்றுவேன். சரணம் பத்திர என்ன நீ காப்பாற்ற மாட்டாயோ அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தை பெருவாயா. அப்படி அந்த பெருவாயானா இப்படி பாரிப்பு இருக்கிறது என்ன ரட்சிக்க வேண்டாம். அதுக்கு மேல மற்றொரு அர்த்தம் காட்டக்கூடியதாக விஷயமாக அமைந்திருக்கக்கூடியது. நீ எப்படிப்பட்டவனாய் இருக்கிற? ஆபத்து வந்து அந்த ஆபத்தை போக்கி ரட்சித்த பிறகும் ஒன்னும் பண்ணலையேன்னு நினைக்கிற சுபாவன் உன்னுடைய பாரிப்பு. அந்த பாரிப்பு இருக்கக்கூடிய நீ இப்ப என்ன காப்பாற்ற மாட்டேன். ஒரு திரௌபதியானவள் ஒரு இடத்துல சரணாகதி பண்ணினான். அப்படி சரணாகதி பண்ண போது அவளுடைய பரிபவத்தை போக்கினாய். அவளுடைய மான சம்ரட்சணத்தை பூர்ணமாக நீ பண்ணி இருக்கிறார். அது ஒரு காரியத்தோடு நிற்கல. அவளுடைய விரோதியாய் இருக்கக்கூடிய துரியோதனனை அழித்தொழித்தாய், துஷாசனை அழித்தொழித்தாய். இரண்டாவது காரியத்தை பண்ணி. மூணாவதாக அவளுடைய பர்த்தாவாய் இருக்கக்கூடியவனான தர்மபுத்திரனுக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணுவித்தாய். அதையும் பண்ணினாய். மூணாவது. நான்காவதாக அவளுடைய கேசத்தை முடித்து வைத்தாய். வந்தார் விரலாள் பாஞ்சாலி
கூந்தல் முடிக்க பாரதத்து கந்தார் கழித்து கடல் மன்னர் கலங்க சங்கம் வாய் வைத்தார். அப்ப சங்கநாதம் பண்ணி இருக்கிறாய், அப்படி அவளுடைய குழலை முடித்திருக்கிறாய். பாஞ்சாலியினுடைய வந்தார்கள், பாஞ்சாலியினுடைய குழல் முடித்து வைத்திருக்கிறாய். ஆக இப்படி இத்தனையும் பண்ணிட்டு நீ என்ன பண்ணினாய் என்னால், கோவிந்தே தியதாக்கிரந்தது கிருஷ்ணாமாம் தூரவாசனம் ரிணம் பிரவருத்தமிவமே ஹிருதயான்னாபசற்பதி. அந்த திரௌபதியானவள் கோவிந்தான் என்று அழைத்த போது நான் வெகு தூரத்துல இருந்தேன். அவ ஆசைப்பட்டதெல்லாம் நடத்தி வைக்கல. என்னென்ன ஆசைப்பட்டா தெரியும்? ஆசைப்பட்டது எத்தனை விஷயங்கள் ஆசைப்பட்டாள். முதல்ல தன்னுடைய மானச பிரட்சணத்தை ஆசைப்பட்டாள், விரோதி நிரசனத்தை ஆசைப்பட்டாள், தர்மராஜ பட்டாபிஷேகத்தை ஆசைப்பட்டாள். இதெல்லாம் நான் நடத்தி வைக்காமல் விட்டு விட்டேன். அவனாலே பிடித்து இழுக்கப்பட்ட கேசமானது விரிந்து கொழுந்து கிடந்திருந்தது, அதை முடித்திருக்க வேண்டும். இத்தனையும் நடத்தணும்னு ஆசைப்பட்டா, ஆனா வஸ்திரவர்த்தி மாத்திரம் தான் நான் பண்ணி வைத்தேன் என்று கண்ணன் வருத்தப்பட்டான். அப்ப எல்லாம் செய்தாலும் கூட ஒன்றும் செய்யலையே. அந்த துக்கமெல்லாம் தீர்ந்து அவதார சமாப்தி சமயத்துல கண்ணன் பரோபதத்துக்கு எழுந்தழுகிறார். அப்ப வர்ணிக்கிறார் ரிஷி, நாதி ஸ்வஸ்தமனாயௌ. வருத்தத்தோடையே கண்ணன் பெருமான் எழுந்துள்ளினான். ஸ்வஸ்தமான மனசோடே பெருமான் தான் எழுத்துள்ளவில்லை. அப்ப கண்ணன் எழுத்துள்ளித போது அவருடைய திருவுள்ளம் ஸ்வஸ்தமாக இருக்கவில்லைன்னு காட்டக்கூடிய விஷயமாக இருக்கிறது. நாதி ஸ்வஸ்தமனாயோ என்கிற அர்த்தமானது அப்படி அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான விஷயமாக சொல்லுகிறார். ஆகவே அந்த எம்பெருமானுடைய ரட்சண பாரிப்பு என்பது அவ்வளவு பெருசு. அப்போ ரட்சிக்கப்படும்படியான உலகம் சின்னது, ஆனால் ரட்சணத்தில் அவனுடைய ஆசையானது பெரியதாக அமைந்திருக்கக்கூடியது. இதுதான் பிள்ளைபெருமாளையார் காட்டினார். அண்டமெல்லாம் உண்டை என்பர் ஆங்கவனி உண்டருளும் காலத்தில் ஒரு துத்து காத்தாவார். அண்டமெல்லாம் உண்டை என்பர் அறியாதார். சாப்பிட்ட மொத்தத்தையும் எடுத்து சாப்பிட்டேன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு இது தெரியல. ஆங்கவனி உண்டருளும் காலத்தில் ஒரு துற்று காற்றாவா. அவற்றையெல்லாம் நீ புஜித்தாயே, அவற்றையெல்லாம் நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாயே, அது மொத்தம் ஒரு துற்று காத்து, ஒரு துளி காத்து, மூச்சு காத்து போல உள்ள இருந்ததை உடைய அது ஒண்ணும் பெருசா பெரிய சாலிடா இல்லை, பெரிய திருட பதார்த்தமாக இல்லை அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். ஆகவே உலகம் உண்ட பெருவாயா, உலகத்தை ரட்சிப்பதிலே அந்த எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய பாரிப்பு விசேஷமா விவரித்து நம்மள காட்டியிருக்கிறார். அதுக்கு மேல தெரிவிக்கக்கூடிய விஷயம், உலப்பில் கீர்த்தி அம்மானே, உலகம் உண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானே. ஆக ஆர்ஜித்த புகழுக்கு எல்லை இல்லை, எல்லையில்லாத கீர்த்தி. எம்பெருமான் தான் ஆர்ஜித்திருக்கக்கூடிய புகழ் இருக்கிறதே, அதற்கு எல்லையே கிடையாது. உலகம் உண்டான் புகழ் வந்து சேர்ந்தது, உலகத்தை ரட்சித்தான் புகழ் வந்து சேர்ந்தது. இதுக்கு பாசுரம் எடுக்கிறார், ஆச்சரியமான பாசுரம். திருமங்கையாழ்வாருடைய திருநெடுந்தாண்டக பாசுரம். பொன்னானாய் பொழிலேழும் காவல் பூண்ட புகழானாய், உலகம் உண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மான். இரண்டும் ஒன்னா இருப்பார். பொன்னானாய் பொழிலேழும் காவல் பூண்டா, பொழில்னா லோகம், 7 லோகங்களையும் ரட்சித்தார். பொழிலேழும் காவல் பூண்டார், உலகம் உண்டார் பெருவாயா. புகழானாய் உலப்பில் கீர்த்தி அம்மானே. கீர்த்தினா புகழ். அப்படி காட்டும்படியானதாக அமைந்திருக்கக்கூடியது. அந்த புகழுக்கு எல்லையே இல்லை. புகழுக்கு எல்லையே இல்லைன்னா, ராமனை சக்கரவர்த்தி திருமகனாரை பக்த கோட்டியில் இருக்கிறவா புகழான். குகன் புகழ்ந்தான், விபீஷணாழ்வான் புகழ்ந்தான், சுக்ரீவன் புகழ்ந்தான், சபரி புகழ்ந்தாள், இப்படின்னு இவாள்லாம் புகழ்ந்தாள், ரிஷிகள் புகழ்ந்தார்கள். அதுல ஒண்ணு பெருமை கிடையாது. விரோதி வர்க்கத்திலே அவனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய புகழ்ச்சி, 3 பெண் பிள்ளைகள், 3 பேரும் பர்திருகினைகளாக இருக்கக்கூடியவர், காதும் மூக்கும் அறியப்பெற்றிருக்கக்கூடிய நிலையிலே சூர்பனகை கரதுஷனாதிகளிடத்துல பாவியேற்கு என்னை இது விளைத்த, என்னை இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல திருமங்கையாழ்வார் எம்பெருமானை எப்படி வர்ணிக்கிறாரோ அந்த மாதிரி அவ வர்ணிக்கிறார். தருணவ்
ரூபசம்பன்னௌ சுகுமாரௌ மகாபலௌ புண்டரீக விசாலாட்சௌ சீர கிருஷ்ணாஜினாம்பரௌ. ஆஹா, அவர்களுடைய பருவத்தின் அழகென்ன, ஒப்பனை அழகென்ன, அவயவ சோபையன், ஆயுத சேர்த்தி அழகன் தான் எல்லாத்தையும் வர்ணிக்கிறார். மைவண்ண நருங்குஞ்சி குழல் பின்தாழான்னு திருமங்கி ஆழ்வார் வர்ணித்தார். வாலிபதத்துக்கு பிறகு வையவந்தவாயாலே 3 பேரும் வையணும் தான் நினைச்சு. முதல்ல சூர்பனக வையணும்னு நினைச்சா கொண்டாட ஆரம்பிச்சு. தாரை என்னுடைய ஜெகதேக வீரனாய் இருக்கக்கூடிய பர்த்தாவான வாலியை கொன்றவனார், அவனார்னு பார்க்கணும். ஜகாமதாரா மனஸ்வினி என்றார் வால்மீகி. விசாலமான ஹிருதயத்தோட வந்தாள். என்ன ஹிருதய வைசால்யம் அவளுக்கு அப்படின்னா, ராமனை வாயார வைய வேண்டும். சாதம் சமாசாத்திய விசுத்த சத்வா, சத்வாது சஞ்சாயத்தை ஞானம். பெருமாளை நெருங்கினா சத்துவகுணம் தலையெடுத்தது, சத்துவகுணம் தலையெடுத்தது உடனே ஞானம் வந்தது. ஞானம் வந்தது 8 திருக்கல்யாண குணங்களை சொல்லி வர்ணிக்கிறார். வேதாந்தம் சொன்ன 8 திருக்கல்யாண குணங்களை போலே ஒரு 8 திருக்கல்யாண குணங்கள். துவங்க அப்பிரமேயஸ்ச, துராசதஸ்ச, ஜிதேந்திரியஸ்ச, உத்தம தார்மிகஸ்ச, அக்ஷய கீர்த்திஸ்ச, விசக்ஷணஸ்ச, க்ஷிதி க்ஷமாவான், சதஜோபமாக்ஷ. ஒரு திருக்கல்யாண குணத்துக்கு பெரியவாச்சான் பிள்ளை அபாரமா வியாக்கியானம் பண்ணிருக்கு. அடுத்தபடியாக ராவண வதத்துக்கு பிறகு மண்டோதரி வந்து நிற்கிறார். தேவர்த்தா எப்படிப்பட்டவன், அவனை வீழ்த்தினவன் ஆறு அப்படின்னு நேரம் பார்க்கிறார். பார்த்ததும் ராம பரத்வத்துக்குன்னு 4 ஸ்லோகம் சொல்றார். மண்டோதரி சதுஸ்லோகி, ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் இருக்கக்கூடிய மகர்ஷி சதுஸ்லோகியை போலே, ஆதிபரத சதுஸ்லோகியை போலே மண்டோதரி சதுஸ்லோகி. சமுதாயத்துல சதுஸ்லோகினாலே பெருமை. அது அனந்தாழ்வான் அனுகிரகித்தருள் இருக்கக்கூடிய ராமானுஜ சதுஸ்லோகி. பெருமானாருக்கும் 4 திவிதேசங்களுக்கும் கோயில், திருமலை பெருமாள் கோயில், திருநாராயணபுரங்களுக்கு இருக்கக்கூடிய சம்பந்தத்தை விலட்சணமாக காட்டும். கோதா சதுஸ்லோகி ஆண்டாள் நாச்சியாருக்கு அமைந்திருக்கக்கூடிய வைபவத்தை காட்டக்கூடியது. 2 அற்புதமான கிரந்தம். அதே மாதிரி ஆளவந்தார் பிராட்டினுடைய வைபவத்தை தெள்ள தெளிவாக காட்டக்கூடியவையான 4 ஸ்லோகங்கள் பிராட்டிக்கு அமைந்திருக்கக்கூடிய சதுஸ்லோகம். அதே மாதிரி ஜீவாத்வைதத்தை சொல்லக்கூடியதாய் அமைந்திருக்கக்கூடிய ஆதிபரத சதுஸ்லோகி ஸ்ரீ விஷ்ணு புராணம். அதே மாதிரி பகவத் வைபவம் சொல்லக்கூடியதாய் அமைந்திருக்கக்கூடிய வராவதார பிரகரணத்திலே மகர்ஷியினுடைய சதுஸ்லோகியா 4 ஸ்லோகம். அது தவிர பாகவதத்தை சதுஸ்லோகி பாகவதம்னே 4 ஸ்லோகங்கள் பிரம்மாவாலே முதல்ல உபதேசிக்கப்பட்டது கிரந்தத்துல வருகிறது. மாதிரி 4 நாளா நிறைய சொல்லலாம். அப்ப அப்படி அமைந்திருக்கக்கூடிய அந்த 4 ஸ்லோகங்கள் மண்டோதரி சதுஸ்லோகி. வியக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனஹா அநாதி மத்திய நிதனஹா பரமோபமா. வியக்தம், இது தெளிவு. திருமிஷி பிரான் தெரிவித்தாற் போலே தெரிவிக்கிறாய். இனியறிந்தேன் ஈசர்க்கும் நாற்பகர்க்கும் தெய்வம். இனியறிந்தேன் எம்பெருமான் உன்னை. இனியறிந்தேன் காரணம் நீ, கத்தவை நீ, கற்பவை நீ, நற்கிரிசி நாரணம் நீ, நன்கறிந்தேன் நான். அறிந்தேன் வியக்தம் ஏஷ மகாயோகி பாச பரமோதாத்தா சங்கச்சக்கர கதாதரா. பகவத் ஸ்வரூபத்தை அப்படி வர்ணித்து காட்டுகிறாரே. எம்பெருமானுடைய பரத்வத்தை அந்த மாதிரி காட்டுகிறாரே. ஆக இப்படி விரோதி வர்க்கத்திலேயும் புகழ் பிரசித்தமாக அமைந்திருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட விசேஷமான புகழ் தஸ்ய நாம மஹத்யசா. தைத்தியோபனிஷத் காட்டு அவனுடைய நாமம் பெரும்புகழ், பெரும்புகழாளனாக தான் அமைந்திருக்கிறான். ஆக அவனுக்கு இருக்கக்கூடிய கீர்த்தி எப்படி என்னால் தெரிவிக்கக்கூடிய விஷயம். அவனுடைய அபாரமான கீர்த்தி காட்டப்பட்டிருக்கக்கூடியது. எப்படிப்பட்ட கீர்த்தி? பாத்தியத்தின் சந்நிதியில், அதாவது பாதகத்தின் சந்நிதியில் பாத்தியம் பாதிக்கப்படாமல் இருத்தல் அப்படின்னு ஒரு விஷயம் காட்டுறாரு. எவ்வளவு பெரும் புகழ் என்றால், சுமுகன் என்னும்படியான அந்த சர்ப்பம், அந்த சர்ப்பத்தை கருடாழ்வான் குத்தி கொண்டு செல்வதற்காக வருகிறார். அப்பொழுது அந்த கருடாழ்வானை தடுத்து நிறுத்தி இவனுடைய குணங்கள் என்ன பண்ணிட்டுன்னா,
அந்த கருடனே சுமுகனுக்கு காவலனாக அவன் தன் தோளிலே இட்டுக் கொண்டு ரட்சிக்கிறான். அப்ப பாதிக்கப்படுபவனாய் அமைந்திருக்கக்கூடியவன் பாதிக்கிறவனாலேயே ரட்சிக்கப்படுகிறான் என்றால் என்ன கீர்த்தி, பகவானுடைய கீர்த்தி. அதுதான் அழியாத புகழ்பட்டிருக்கக்கூடிய குணம். தாத்தூனாம் இவ சைலேந்திரா, அவனுடைய புகழ், அவனுடைய திருக்கல்யாண குணங்கள். தாத்தூனாம் இவ சைலேந்திரா குணானாம் ஆகரோமா. எப்படி மலையானது பல தாத்துக்களாலே பல மூலிகைகளாலே நிரம்பி இருக்கிறது, அதே மாதிரியாக திருக்கல்யாண குணங்களாலே நிரம்ப பெற்றவனாக அமைந்திருக்கிறான். உலப்பில் கீர்த்தி அம்மான்னு காட்டப்படுகிறது. அயோத்தியாவாசி ஜனங்கள்லாம் ராம கல்யாண குணங்களை கொண்டாடு. தசரதன் சொன்னான் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறேன். உடனே ஜனவுகோத்குஷ்ட சன்னாதோ விமானம் கப்பயந்திவா, சக்கரவர்த்தியினுடைய விமானத்தை மாளிகையே அழித்து திரும்பி கட்ட வேண்டும்படி ஆயிப்போச்சு. ஏன்? இந்த ஜனங்கள் அப்படி கூச்சலிட்டார்கள். அந்த கூச்சல் கட்டடத்தையே நொறுக்கும். என்ன கூச்சல் போட்டார்கள்? அநேக வருஷ சாகசிரோ விருத்தஸ்தோமசி பார்த்திவாயே ராஜா, அநேகமாயிரம் வருஷங்கள் நீ கிழவனா போயிட்ட, கிழவா ஒழிஞ்சு போ, கிழவா ஒழிஞ்சு போன்னு. பரம சந்தோஷம் தசரதன். நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், என்னன்னு துரத்துறேன். உங்களை நான் கேட்கவே வேண்டியது இல்லை, கேட்ட நோயோ கேட்டதுக்கு ஒன்னு இட்டபடி பண்ணு, இன்னொரு 10 வருஷம் நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ணுன்னு சொல்றத விட்டு உங்களுக்கு நான் ஏதோ சிரமப்படுத்தின மாதிரி உங்களை கற்காலத்திலே இட்டு ஆட்டினார் போலே இந்த மாதிரி நீங்கள் பண்ணுகிறீர்களே, என்னை இப்படி சொல்லுகிறீர்களே, இதுக்கு என்ன காரணம், நான் பண்ண தப்பு என்னன்னு கேட்கிறேன். அப்ப தெரிவிக்கிற வார்த்தை, உன்னை விட பல மடங்கு திருக்கல்யாண குணங்கள் அதிகமாக உடையவனான ராமன பிள்ளையா பெற்ற, அதான் நீ பண்ண தப்பு. அப்படின்னு என்ன அர்த்தம்? பகவோ நிருப கல்யாண குணாக புத்திரஸ்ய சந்தித்தே, உன்னுடைய புத்திரனுக்கு பகவகா நிருப கல்யாண குணாக, கல்யாண குணங்கள் பகவகா இவ்வளவுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறது. பல பகவகா எவ்வளவு எண்ணிக்கையில் அசங்கேயம் தான். அசங்கேய கல்யாண குணகணௌகமஹார்ணவா பெருமானார் காட்டுல கௌசல்ய வாத்சல்யம் ஆர்பவ ஆர்ஜவ சௌஹார்த சாமிய காருண்ய மாதுரிய காம்பீரிய ஔதாரிய சாதுரிய ஸ்தைரிய தைரிய சௌரிய பராக்கிரம சத்யகாம சத்ய சங்கல்ப தஜ்ஞதாதி அசங்கேய கல்யாண குணகணௌகமஹார்ணவா. இத்தனை கல்யாண குணங்களுடன் கூடினவனாக அவன் தான் அமைந்திருக்கிறான். பகவகா பலபலவே ஆபரணம், பேரும் பலபலவே பலபலவே சோதி வடிவு பண்பெண்ணில் பலபல கண்டுண்டு கேட்டுற்றுமோம் தின்பம் பலபலவே ஞானமும் பாப்படமேலார்க்கேயோ. எத்தனை இருக்கு திருக்கல்யாண குணங்கள். அத்தனை திருக்கல்யாண குணங்களுடன் கூடியவனாக அமைந்திருக்கக்கூடியவன் என் அவனை கொண்டாடுகிறார்கள். காரணம் சொல்றான், எப்படியெல்லாம் பகவானுடைய புகழ் பரவி இருக்கின்றார். வருஷாயுத்தைஸ்ய, அதாவது குணான் அசக்கியாக, அதாவது ஆயிரக்கணக்கில் பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் ஆனாலும் கூட எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை சொல்லி முடிக்க முடியாது. யாரால் என்னக்கா சமேதைரபி சர்வலோகை, இந்த லோகத்துல இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து சொல்றோன்னு ஆரம்பிச்சாலும் அவனுடைய திருக்கல்யாண குணங்களை பூர்ணமாக சொல்லி முடிக்க முடியாது. இது கர்ணபர்வத்துல வந்திருக்கக்கூடியது மகாபாரத வச்சனம். அப்ப அப்படியெல்லாம் பார்க்கிற போது உலப்பில் கீர்த்தி அம்மான், இத்தனை பெருமையும் திருவேங்கடமுடியாது. உலப்பில் கீர்த்தி அம்மானே உலகம் என்று பெருவாயா திருவேங்கடத்தானே, உலப்பில் கீர்த்தி அம்மானே திருவேங்கடத்தானே. நிலவும் சுடர் சூழ் ஒளிமூர்த்தி, சுடர் சூழ் ஒளிமூர்த்தி, பிரகாசமாக இருக்கக்கூடிய திருமேனி. நமக்கு வந்திருக்கக்கூடிய சரீரம் எப்படிப்பட்டதுன்னா, நம்முடைய கர்மாதீனமாக அமைந்திருக்கக்கூடிய சரீரம். நாம பண்ணின பாப புண்ணிய கர்மாதீனமாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அப்படிப்பட்ட சரீரமாக அமைந்திருக்கக்கூடியது. ஆனால் அவனுடைய திருமேனி எப்படிப்பட்டதுன்னா பஞ்சசக்திமயம். பஞ்சசக்திமயம்னா பஞ்சோபனிஷன் மயம். ஆகவே சுடர் சூழொளி மூர்த்தி. அது எண்ணும் பொன்னுருவாயின் திரும்பியாழ்வார் காட்டுறார். அப்ப அந்த திருமேனி அமைந்திருக்கிறதே
அது பஞ்சோபனிஷத் மயம்னு சாஸ்திரம் காட்டுகிறது. பரமபதநாதனுடைய திருமேனியாகட்டும், யோகாஸ் தேவமூர்த்தியினுடைய திருமேனியாகட்டும், ராமகிருஷ்ணாதி அவதார திருமேனிகளாகட்டும், அந்த திருமேனிகள் எல்லாம் பஞ்சோபனிஷத் மயமானது. பரமேஷ்டி புமான் விஸ்வம் நிவிருத்த சர்வையவகி என்னும்படியான அது விலட்சணமான அப்ராகிருதமான 5 பூதங்களாலே ஆனதாக அமைந்திருக்கக்கூடியது. அந்த திருமேனி அவனுடைய திருக்கல்யாண குணங்களை வெளிக்காட்டுவதாக அமைந்திருக்கு. அதனால்தான் நிலவும் சுடர் சூழ் ஒளி மூர்த்தி. மூர்த்தினா வடிவம். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய திருக்கல்யாண குணங்களுக்கு பிரகாசகமான திருமேனி. எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள் எல்லாம் அந்த திருமேனியை பார்த்தால் தெரிகிறது. கண்டவாற்றால் தனதே உலகன் நின்றான் தன்னை அவனை சேவிக்கிற போதே இவன் தான் சுவாமின்னு தெரியுது, சுவாமித்துவம் தெரியுது. அந்த மாதிரி ஒரு கல்யாண குணங்களும் அந்த திருமேனிக்கு திருக்கல்யாண குணங்களுக்கு பிரகாசகமாய் இருக்கிறது. நம்முடைய சரீரம் நம் குணங்களை நமக்கு திரோதானமாக இருக்கிறது. நாம் இந்த சரீரத்தோடு இருந்தால் பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களும் தெரியல, நம்முடைய ஸ்வரூபமும் நமக்கு தெரியல. நம் ஸ்வரூபத்தை மறைக்கிறது நம்முடைய சரீரம், பெருமானுடைய ஸ்வரூபத்தை வெளிக்காட்டுகிறது அந்த திருமேனி அப்படின்னு சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. அப்போ திரோதாயகம் என்று அதுதான் தெரிவிக்கக்கூடிய அழகான வார்த்தையாக அமைந்திருக்கு. பூர்ணஷாட்குண்ய விக்கிரஹா. ஸ்வேதத்வீபவாசிகள் தெரிவிக்கிறார், சிதம் தே புண்டரீகாட்சா பூர்ணஷாட்குண்ய விக்கிரஹா. ஷாட்குண்ய விக்கிரஹா அந்த திருமேனியை பார்த்ததும் ஆத்ம குணங்களா இருக்கக்கூடிய ஞான சக்தி பல ஐஸ்வர்யம் வீரியங்கள் எல்லாம் தெரிகிறது. பூர்ண ஷாட்குண்ய விக்கிரஹான்னா இது ரெண்டுத்துக்கும் முரண்பாடு. பஞ்சோபனிஷன் மயமா பூர்ண ஷாட்குண்ய விக்கிரகமா? விக்கிரகம்னா வடிவம். அந்த திருமேனி பஞ்சோபனிஷத்தாக அமைந்திருக்கக்கூடியது அப்ராகிருதமான விஷயங்களோடு கூடினதா அல்லது 6 கல்யாண குணங்களோடு கூடினதான்னா 6 கல்யாண குணங்கள் பகவத் ஆத்மஸ்வரூபம். அந்த திருமேனிக்கு அந்த கல்யாண குணங்கள் இல்லை. ஆனால் அந்த கல்யாண குணங்களுக்கு பிரகாசகமானபடியாலே பூர்ணஷாட்குண்ய விக்கிரஹா அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய விஷயம் நிலவும் சுடர் சூழ் ஒளிமூர்த்தி. அந்த திருமேனி பகவானுடைய சௌந்தரியத்தை காட்டுறது, பகவானுடைய லாவண்யத்தை காட்டுறது. திருவேங்கடமுடையான் அப்படி எழுந்தருளி இருக்கிற போது வேங்கடத்து ஆடு கூத்தனுக்கு வல்லார் ஆடினார் போலே அந்த திருக்கையை கொண்டு எம்பெருமான் அவனுடைய திருவடிகளை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கை என்ன, மற்றொரு திருக்கையாலே முழங்கால் அளவாக வற்றி கொடுக்கும் என்னும்படியான கடியஸ்தம் என்ன. இந்த அஸ்தங்களை பார்க்கிற போதே அபிநயத்திலே அவன் சக்கரவர்த்தியாக அமைந்திருக்கிறான்னு தெரியும். வேங்கடத்தாடு கூத்தனுக்கு அபிநயம் பண்ணுகிறார் போலே அமைந்திருக்கக்கூடிய விஷயம். ஆகவே அவனுடைய சௌந்தரிய லாவண்யங்கள் ஸ்பஷ்டமா திருவேங்கடமுடையான் சேவிக்கிட்டே வெளிப்படுகிறது. நிலவும் சுடர் சூழ் ஒளிமூர்த்தி ரூபவான் சுபகா ஸ்ரீமான் கந்தர்ப்ப இவ மூர்த்திமான். சக்கரவர்த்தி திருமால் மூர்த்திமான் வடிவம் படைத்தவன், கந்தர்ப்ப இவ மூர்த்திமான் மன்மதனை போல வடிவம் படைத்தவன், ரூபவான் அழகாக அமைந்திருக்கக்கூடியவன், வாக்கியம் பண்ணினவனாக இருக்கக்கூடியவன், திருவுடன் கூடினவனாக இருக்கக்கூடியவன், மூர்த்திமான் சொல்லியிருக்கு. நிலவும் சுடர் சூழலின் மூர்த்தின்னு ஒரு காட்சி. அடுத்தது தாசாமா வீரபூ, இன்னொரு வச்சனத்தை எடுத்து உதாரிக்கிறார். தாசாமா வீரபூ சௌரிகி மயமான முகாம்புஜா பீதாம்பரதர சத்வி சாட்சான் மன்மத மன்மதா. கண்ணன் பெருமான், இது ஸ்ரீபாகவத வச்சனம். கண்ணன் பெருமான் கோபிமார்களுக்கு அனுபவத்தை கொடுத்தான். கோபிமார்களுக்கு ஆனந்தம் உன்மஸ்தகமாயிற்று, கர்வம் ஏறிற்று. அதை குறைக்கணும்ன்றதுக்காக கண்ணன் தன்னை மறைத்துக் கொண்டான். அதனால துக்கப்பட்டு கொண்டு கோபிமார்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து யமுனா நதிக்கரையில வட்டமாக உட்கார்ந்து கொண்டு கோபிகா கீதம் பாடினார்கள். அதற்கு பிறகு கண்ணன் அவர்கள் முன்னாலே தோன்றினார், ஆவிர்பாவம் அடைத்தார். ஆசாமாவிரபூத் சௌரி ஸ்மயமான முகாம்புஜா விசிரிச்சுட்டே வந்தார். பீதாம்பரதர ஸ்ரக்வி, பீதாம்பரத்தை தரித்துக் கொண்டிருந்தார். சாட்சாத் மன்மத மன்மதா, சாட்சாத் மன்மதனாகவே அமைந்திருந்தார்.
அந்த மாதிரி அழகனாக இருக்கிறான். நிலவும் சுடர் சூழலி மூர்த்தி நெடியாய் அடியேன் ஆறுயிரே. நெடியாய் எல்லையற்றவனாக இருக்கிறான். நெடியாய்னா உயரமானவன் அர்த்தம் இல்ல, எல்லையற்றவனாகத்தான் அமைந்திருக்கிறான். எட்டாக்கையில் இருக்கிறவன் என்ன வேணாலும் சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடியவன் அடியேன் ஆறுயிரே. நெடியாய் அடியேன் ஆறுயிரே. அடியேன் ஆறுயிரே திருவேங்கடத்தானே. என்னுடைய ஆத்மாவாக அமைந்திருக்கக்கூடியவன், என்னுடைய ஜீவிதமாக அமைந்திருக்கக்கூடியவன். ஆக உயிர்னு சொன்னால் சரீரம் உயிர் கூட இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும். உயிர் பிரிந்ததேயானால் சரீரம் இருக்காது. சரீரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா அழிவு ஏற்பட்டு அப்ப பார்க்கிற போது அவன் இத்தனை பெரியவனாக அமைந்திருக்கிறான். என்னுடைய உயிராயிருக்கிறான். திருவேங்கடமுடையான் அருகிலே இருந்தால்தான் எனக்கு தரிப்பே ஒழிய திருவேங்கடமுடையான் அருகிலே இல்லை என்னால் எனக்கு தரிப்பில்லையே. நெடியான் அடியேன் ஆறுயிரே திருவேங்கடத்தானே. எனக்கு உயிராய் இருக்கக்கூடியவனே, எனக்கு தாரகனாய் இருக்கக்கூடியவனே, எனக்கு தீவனமாய் இருக்கக்கூடியவனே, உன்னை விட்டு பிரிந்தால் என்ன ஜீவித்திருக்க முடியாது அப்படி இருக்கக்கூடியவனே எல்லாம் காட்டுறான். திலதம் உலகுக்காய் நின்ன திருவேங்கட தெம்பெருமானே. திலதம் உலகுக்காய் நின்ன திருவேங்கட தெம்பெருமானே. உலகுக்கு திலகம் போலே இருக்கிறது, லோகத்துக்கு அணி போலே இருக்கிறது. ஸ்திரீகளுக்கு எப்படி திருவாபரணங்களானவை எப்படி அழகூட்டுகிறதோ அந்த மாதிரி இந்த பூமி பரப்புக்கே அழகு கொடுப்பதாக அமைந்திருக்கக்கூடியது திருவேங்கட கஷேத்திரம். அந்த திருவேங்கடத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடியவனே அப்படின்னு தெரிவிக்கிறார். குலதல் அடியேன் நபாதம் விடுமாறு கூறாயே. பெருமானே ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாயா? அர்ஜுனனுக்கு ஒரு வார்த்தை சொன்னார் போலே எனக்கு ஒரு வார்த்தை சொன்ன. அர்ஜுனனுக்கு சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா அம்பா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சஹான்னு ஒரு வார்த்தை சொன்னியோ. சோகப்படாதேன்னு சொன்னியோ. அந்த மாதிரி எனக்கு சோகப்படாதேன்னு சொன்னேன், எனக்கு வருத்தப்படாதேன்னு சொன்னேன். கூடுமாறு கூறாயே அப்படின்னு தெரிவித்தார். இது முதல் பாசு. ஒரு பாசுரத்துடைய அர்த்தத்தை ஒரு வாரம் விண்ணப்பம் பண்ணி அவதாரிகா பிரகடனம். இதுக்கு மேல இன்னும் 10 பாசுரங்கள் இருக்கின்றன. சுருக்கமாக அவகாசானுகுணமாக ஒரு 10-15 நிமிடங்களுக்குள்ள பொருத்தி பண்ணிவிடு. அப்படி பார்க்கிற போது அந்த இடத்துல திருவேங்கடமுடியான் கேட்கிறான். ஆழ்வீர், நீர் என்னிடத்துல வந்து கூடணும்னு ஆசைப்படுறீர். வேறு என்னிடத்துல வந்து கூட ஒட்டாமல் தடுக்கிறதுக்கு பல தடைகள் இருக்கின்றனவே. அந்த தடைகள் எல்லாம் எப்படி போகும் அப்படின்னு காட்டுகிற போது 2வது பாசுரம் காட்டுகிறார். ஆச்சரியமான பாசுரமாக அமைந்திருக்கிறது. கூராய் நீராய் நிலனாகி கொடுவல்ல சுரர் குலமெல்லாம் சீராவெறியும் திருநேமி வலவா தெய்வ கோமானே சேரார் சுனைத்தாமரை செந்தி மலரும் திருவேங்கடத்தானே ஆறாவன்பில் அடியே உன் அடிசேர் வண்ணம் அருளாயே. இது 2வது பாசுரமாக அமைந்திருக்கு. விரோதிகள் இருக்குன்னு சொல்றிய, விரோதியை போக்குவதற்கு உன்னுடைய கையில சுதர்சன ஆழ்வான் இருக்காரா இல்லையா? கூராய் நீராய் நிலனாகி கொடுவல்ல அசுரர் குலம் எல்லாம் சீராயெறியும் திருநேமி வலவா. அசுரர் குலத்தை எல்லாம் வெறுத்தரை ஆக்கக்கூடியவனா அமைந்திருக்கிறவனே தெய்வ கோமானே சேரார் சுனை தாமரை செந்தி மலரும் திருவேங்கடத்தானே. தெய்வ கோமானே, தெய்வங்களுக்கெல்லாம் தலைவன் இல்லையா? ஒன்னால என்னுடைய துக்கத்தை போக்க முடியாது. யாம் கடவுள் என்றிருக்கும் எவ்வுலகிற் கடவுளர்க்கும் ஆம் கடவுள் நீ என்னால் அகுதனுக்கு வியப்பாமோ. பிள்ளை பெருமாளை இங்காரு காட்டு. நான் தான் தெய்வம், நான் தான் தெய்வம்னு சொல்லிட்டு இருக்கா எத்தனையோ தெய்வங்கள். அவளுக்கெல்லாமே நீதான் தெய்வமாயிருக்கிறாய். அதனால் தெய்வ கோமானே சேரார் சுனைத்தாமரை செந்தி மலரும் திருவேங்கடத்தானே. ஆக எண்ணெயோட எரிகிற விளக்குகள் நாம் பார்த்திருக்கோம். தைலத்தை விட்டு அதனாலே எரியும் விளக்குகள். ஆனால் நீரில் எரியும் விளக்குகள் இந்த தாமரைகள். தாமரை மொட்டுக்கள் அப்படி செவந்து மேல் நோக்கி இருக்கின்றன. அது தீப சுடர் போலே அமைந்திருக்கிறது. கீழே பூர்ணமாக ஜலமாக அமைந்திருக்கிறது. அதை பார்க்கிற பொழுது சேரார் சுனைத்தாமரை செந்தி மலர், சேரார் சுனைத்தாமரை செந்தி அப்படின்னு சொல்லும்படியான முக்கியமாக அமைந்திருக்கிறது. ஆறாவன்பில் அடியே. ஆழ்வாருக்கு ஒரு பேர் ஆறாவன்பில் அடியே. ஆழ்வார்னா எப்படி இருப்பார்? யாருக்கு பூர்ணமான அன்பு இருக்கோ அவர் தான்.
யாருக்கு பூர்ணமான பக்தி இருக்கோ அவர் தான் ஆறாவன்பில் அடியேன் இப்படி ஒரு திருநாமம் போல் இருக்கிறது. ஏன்னா ஆழ்வார் தம்மம் பத்தி பல இடங்கள்ல காட்டுகிற போது ஆறாத காதல் குருகூர்ச்சடகோபன் ஆழ்வாருடைய காதலானது ஆறாத காதல், ஒரு நாளும் அழுதுபடாத காதல், அபரிமிதமான காதல் சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கக்கூடியது. ஆகவே அப்படிப்பட்ட நிலையிலே ஆறாவன்பில் அடியேன் உன் அடிசேர் வண்ணம் அருளாயே அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கக்கூடியது. ஆக இத பார்க்கிற போது சேரார் சுனைத்தாமரை செந்தி மலரும் திருவேங்கடத்தானே, சுனைகள்ல ஜலம் இருக்குன்னு சொன்ன ஆறா அன்பில் அடியே, ஒருவேளை அந்த சுனையில ஜலம் பற்றினாலும் பற்றும் எனக்கு உன்னிடத்துல இருக்கிற அன்பு வற்றாதுன்னு ஆழ்வார் சூச்சனையாக காட்டும்படியான அர்த்தம் தெரிவிக்கப்படுகிறது. அதற்கனுகுணமாக இந்த இடத்துல உன்னிடத்துல இந்த சுதர்சன ஆழ்வான் இருக்கிறார், திருவாழி ஆழ்வான் இருக்கிறார், அதனால என்னுடைய பிரதிபந்தகங்கள் போய்விடுமே என்று கேட்கும்படியான விஷயம். அப்போ வாஸ்தவம் தான் அதெல்லாம் இருக்கு. ஆனா நீர் சொன்ன உடனே பண்ணிவிட முடியுமா? சீக்கிரம் அதனை கொடுக்க முடியுமா? உடனே கொடுப்பதெல்லாம் முடியாது அப்படின்னு உன்னை பெருகைக்கு உடலாக எம்பெருமானே ஆவாவென்னாத உலகத்தை அலைக்கும் அசுரர் வாணாள் மேல் தீவாய்வாளி மழை பொழிந்த சிலையா திருமாமகள் கேள்வா தேவா சுரர் முகள் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே பூவார் கிழல்கள் அருவினையேன் பொருந்துமாறு புனராயே அப்படின்னு சொல்லும்படியான விஷயம் இங்கதான் காட்டுற. உமக்கு உடனே நான் பண்ண முடியுமா? எப்படி பண்றது? அதுக்குன்னு ஒரு கிரமம் இல்லையா? அந்த கிரமத்துல தானே கொடுக்க முடியும். நீ ஞானத்தையே எனக்கு கொடுத்துட்டு இதனால கொடுக்க முடியாது. மயர் வர மதிநலம் அருளினான். அந்த ஞானம் வருவதற்கு ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கஷ்டப்படணும். கஷ்டப்படாத நீயே அந்த ஞானத்தை எனக்கு கொடுத்து விட்டு இருக்கிற போது இதை கொடுக்கறது உனக்கு என்ன கஷ்டம்? இதையும் நீ கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை தான் ஆவாவென்னாது உலகத்தை அலைக்கும் அசுரர் வாணாள் மேல் தீவாய்வாழி மழை பொழிந்த சிலையா திருமாமகள் கேள்வா தேவா சுரர்கள் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே. இந்த உலகம் எல்லாம் சிரமப்படாமல், அசுரர்களாலே சிரமப்படாமல் உலகத்தை அலைக்கும் அசுரர்களுடைய வாழ்நாளிலே தீவாய்வாழி மழை பொழிந்தவனே, இவர்களை அழித்திருக்கக்கூடியவனே அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. இதுலதான் காட்டக்கூடிய விஷயம் பூவார் கழல்கள் அறிவினையே பொருந்தும் ஆறு புனராய் உன்னுடைய திருவடித்தாமரைகளை நான் அடைவதற்கு ஒரு உபாயத்தை காட்டு என்றார். பெருமாள் காட்டலையா உபாயம்? சாஸ்திரங்கள்ல நிறைய காட்டியிருக்காரு. இடத்துல நம்பிள்ளை ஒரு ஐதிகம் காட்டுகிறார், வீட்டுல காட்டக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கு. நஞ்சியரை பார்த்து ஒரு நாள் நம்பிள்ள காட்டார், பஞ்சமோபாயம் என்று ஒன்று உண்டோ, ஐந்தாவது உபாயம் ஒன்று இருக்கா? கர்ம ஞான பக்தி பிரபத்தி. பிரபத்தினா பகவான். இந்த 4 உபாயங்கள் சாஸ்திரங்கள்ல காட்டப்பட்டிருக்கு. பஞ்சமோபாயம்னு ஏதாவது அமைந்திருக்கிறதா அப்படின்னா அதுக்கு தெரிவித்திருக்கக்கூடிய விஷயம் 4வது உபாயமாக பகவான் தானே இருக்க வியோமாதீதவாதம். வியோமாதீதவாதம்னா பகவானுக்கு மேற்பட்ட ஒண்ணு இருக்கு, பரமபதத்துக்கு மேற்பட்ட ஒண்ணு இருக்குன்னு சொல்ற வாதமா இருக்கு. இது வியோமாதீதவாதம் போலே அமைந்திருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு நஞ்சியர் காட்டிட்டார். நம்மளையும் சரியும். இப்ப இந்த இடத்துல கேள்வி என்னன்னா, அதுக்கு முன்னால பாசுரத்துல என்ன இருக்குன்னா, பொருந்துமாறு இந்த 4 உபாயங்கள் இருக்கின்றன, இதை தவிர 5வது உபாயமே கிடையாது. இப்ப ஆழ்வார் உன்னை பொருந்துவதற்கு ஒரு வழி சொன்னேன் அப்படின்னு கேட்கிறாரே, இந்த வழியை கேட்க கூடாது. 3 வழி ஏற்கனவே சொல்லியாச்சு, 4வது வழி சாஸ்திரத்துல இருக்கிறது, அந்த வழியை பின்பற்றுபவர் ஆழ்வார். அப்படி இருக்கிற போது இன்னொரு வழி சொல்லேன்னு 5வது உபாயத்தை காட்டுகிறாரோ? அப்படி ஒண்ணுமே கிடையாதே. அப்படின்னா ஆழ்வாருடைய திருவுள்ளம் என்னான்னு பாருங்க. பெருமானே, நான் கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ எனக்கு அது கிடையாது, நீயே உபாயம்னு ஒண்ணு பிடிச்சுட்டு இருக்க.
அப்படிப்பட்ட உத்தமோபாயத்தை பற்றி இருந்தும் கூட எனக்கு பலன் இல்லைன்னா எந்த உபாயத்தை பிடிச்சுதான் எனக்கு பலன் கிடைக்கும் சொல்லு. வேற ஒரு உபாயம் காட்டு. முதல் 3 உபாயமும் இல்ல, நீயும் பண்ண மாட்டேன்னா ஏதாவது ஒரு வழி காட்டு எனக்கு அப்படின்னு பெருமாளை கேட்கிறாருன்னா என்ன அர்த்தம்? உன்னை பற்றின எனக்கு இந்த நிலை வரலாமான்னு கேள்வி. அவ்வளவுதான். அப்படி பார்க்கிற பொழுது பொருத்தும் ஆறு புனராயின்னா நீயான வழியே பலிக்கலைன்னா வேற என்ன வழி எனக்கு பலிக்கும்? அந்த மாதிரி பலிக்கிறதுக்கு வேற ஒரு வழி இருந்தால் அந்த வழி கிடையாது அப்படின்னு காட்டக்கூடிய அற்புதமான அர்த்தம். இப்ப இந்த ஐதிஹ்யத்துக்கு வரலாம். இந்த ஐதிஹ்யத்துல பஞ்சமோபாயம்ன்றது கிடையாது அப்படின்னு. ஆனா சிவச்சன பூஷணாதி கிரந்தங்கள்ல கர்ம ஜான பக்தி பிரபத்தி ஆச்சாரியாபிமானம், ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் லோகாச்சாரியர் காட்டியிருக்கு. அபகத மதமானை அந்திமோபாய நிட்டை, இதுதான் அந்திமோபாயம். பஞ்சமோபாயம் உபாய பஞ்சகம் அப்படின்னு சொல்லலாமே. அப்படின்னா இந்த 5வதாக சொல்லப்பட்ட உபாயம் பகவானாகிற உபாயத்திலே அந்தர்கதம். ஏன் அந்தர்கதம்னா ஈஸ்வரனை பற்றும் பற்று கையை பிடித்து காரியம் செய்யும் பாதி, ஆச்சாரியனை பற்றும் பற்று காலை பிடித்து காரியம் செய்யுமோ பாதி, காரியம் கொள்ளுமோ பாதி. எம்பெருமானை பிடிச்சுட்டு ஒரு காரியத்தை நம்ம பண்ணிட்டோமே ஆனால் அது ஒருத்தருடைய கையை பிடிச்சிட்டு இந்த காரியத்தை நீ நடத்தி கொடுக்கணும் கையை பிடிச்சுட்டு சொல்றோம். சரின்னு கொடுத்தாலும் கொடுப்பாரு, உதறிட்டு போனாலும் போவார். அதே அவருடைய திருவடிகளை பிடித்துக் கொண்டு விட்டால் உதற முடியாது. ஆனா அந்த கையும் அவரதுதான், திருவடியும் அவரது. அப்ப ஆச்சாரியன் திருவடி ஸ்தானத்துல இருக்காருன்னா சித்தோபாயத்தை விட வேறுபட்டதல்ல ஆச்சாரியாபிமானம். இதை ஸ்தாபிச்சு கொடுத்திருக்கிற மணவாள மாமுனியோட வியாக்கியானத்துல அற்புதமாக காட்டி கொடுத்திருக்கிற விஷயம். ஆகவே அப்படி இருக்கக்கூடிய நிலையிலே பொருந்துமாறு புனராயே அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். அதுக்கு மேல தெரிவிக்கக்கூடிய வார்த்தை, பிரதிபந்தகங்கள் போக வேண்டும் என்றால் அந்த இடத்துல ஆவாவென்னா உலகத்தை அழைக்கும் அசுரர் வாழாள் மேல் தீவாய் வாழி மழை பொழிந்த சிலையா எனக்கொன்று தனியாக காட்ட வேண்டும். முன்னால ஒரு பாசுரம் அமைந்திருக்கிறது. வண்ணமருள்கள் மணிமேக வண்ணா மாய வம்மானே எண்ணம் புகுந்து தித்திக்கும் உதே என்ற இடத்தான் ஞானம் கொடுத்தியேன்னு காட்டினார். அதற்கு அடுத்தபடியாக அந்த ஞானம் கொடுத்தால் மற்ற சாதனங்கள் எனக்கு உடல் அல்ல, எனக்கென்று தனி சாதனம் நீ அமைய வேண்டும் இந்த ஆவாவின்னாது என்கிற பாசுரத்திலே அவர் காட்டி கொடுத்திருக்கிறார். சரி கொடுத்துடுறேன்னு பெருமாள் சொன்னார். என்னைக்கு நீ கொடுக்க போகிறாய்? இந்த ஒரு அனுபவத்தை நீ எனக்கு கொடுப்பது என்று கேட்கக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடியது. ஆக இதில்தான் தெரிவிக்கிறார். புனரான் என்ற மரமேழ் அந்நெய்த உருவில் வரவாகும், புனரே நின்ன மரமிரண்டின் நடுவே போன முதல்வாகும், திணறார் மேகம் என கதிரி சேரும் திருப்பேனே திணறார் சார்ந்த துணபாதம் சேர்வதடியேன் என்னாளே, எந்த நாள்ல நீ எனக்கு இதை கொடுக்க போகிறாய் அப்படின்ற போது ஒரு தேச விசேஷத்திலே அழைத்துக் கொண்டு செல்லுகிறேன், இன்னொரு தேச விசேஷத்துக்கு அழைச்சிட்டு நான் கொடுக்குறேன். எனக்கு அங்க போய் கொடுக்குறேன். சாதாரணமா குழந்தைகள் இடத்துல எனக்கு இது வேணும் அப்படின்னா இந்த ஊர்ல வேண்டாம், நம்ம ஊருக்கு போச்சே அவங்க கடை இருக்கும் இல்லையோ அந்த கடையில வாங்கி தரேன்னு சொல்லுவா. அந்த மாதிரி இங்க உனக்கு வேண்டாம், நான் பரமபதத்தை உனக்கு தரேனே அப்படின்னா, பரமபதத்தை தரேன்றீரே, பரமபதத்துல இருக்கிறவாளும் கூட இங்கதானே வந்து சேவிச்சுட்டு இருக்கா. என்னாலே நாம் மண்ணளந்த இணைத்தாமரைகள் காண்பதற்கென்ற என்னாலும் நின்று இமையோர்களுக்கும் இறைஞ்சீனமனமாய் மெய்நாவனத்தால் வழிபாடு செய்யும் திருவேங்கடத்தானே மெய்நான் எய்தி என்னால் உன் அடிக்கண் அடியேன் மேவுவது. உன்னுடைய திருவடிகளை நான் எப்படி வரும்? அவளே இங்க வந்துட்டு இருக்கா, என்னை இன்னுமா அங்க போய் அழைத்துக் கொண்டு செல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறாயே அப்படின்னு கேட்ட. அப்போ அந்த இடத்துல தெரிவிக்கக்கூடிய வார்த்தை, ஆழ்வீர் உமக்கு ஞானப்படி உனக்கு ஞானம் கொடுத்திருக்கேன், உங்களுடைய ஞானம் இருக்கு, அந்த கிரமத்துல எப்ப கிடைக்கணுமோ அப்பதானே கிடைக்கும், அந்த கிரம பிராப்தி நீ பற்ற வேண்டாமா என்கிற போது
அந்த இடத்துதான் காட்டும்படியான திருவாக்கு அமைந்திருக்கிறது. அடியேன் மேவி அமர்கின்ற அமுதே, உன்னுடைய போக்கியத்தை இனிமை இருக்கிறதே, அந்த இனிமையானது என்ன ஆறியிருக்க ஒட்டுகிறது இல்லை. சரி, கொடுக்கிற போது பெருமாள் நிச்சயம் கொடுப்பார், வாஸ்தவம் தான், நிச்சயம் கொடுப்பார். இப்பவே வேண்டும் இப்பவே வேண்டும் என்னும்படியான அந்த துடிப்பு எனக்கு அமைந்திருக்க கூடியது அப்படின்னு கிரமப்பிராப்தி பார்ப்பதில்லை உன்னுடைய போக்கியத்தை காட்டினார். அடியேன் மேவி அமர்கின்ற அமுதே, ஆக ஆழ்வார் மேவி அமரும்படியான அமுது அற்புதமான அமுதாக இருக்கிறது. அதை காட்டின உடனேயே சாதனம் என்ன இருக்கிறது? ஆழ்வீர், உம்மிடத்துல என்ன அடையறதுக்கு என்ன சாதனம் இருக்கிறது? ஏதாவது உபாயம் இருக்கிறதா? கோபிமார்களை கண்ணன் தான் கேட்டார். என்னை அடைவதற்கு உங்களிடத்துல என்ன புண்ணியம் இருக்குன்னு கேட்டார். உந்தன்னை பிறகு பெருந்தனை புண்ணியம் யாவது. அந்த மாதிரி என்னை அடைவதற்கு உங்களிடத்துல என்ன சாதனம் இருக்கிறது அப்படின்னா, நோலாதாற்றே நுணபாதம் காணவெண்ணி நுண்ணுணர்வின் நீலார் கண்டத்தம்மானும் நிறனான் முகனுமித்திரம் சேலையை கண்ணார் பலர் சூழ விரும்பும் திருவேங்கடத்தானே மாலாய் மயக்கி அடியேன் பால் வந்தாய் போலே வாரா. உன்னிடத்துல நான் வந்ததே என்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு தானே, உன்னை அடைவதற்குண்டானதான சாதனம் எதுவும் இல்லை என்று ஆகிஞ்சன்யத்தை முன்னிடுவது. ஆக உன்னிடத்துல நான் வந்ததே என் கையில ஒண்ணும் இல்லைன்னு கையை கூப்பிட்டேன் பாத்தீரா. கையில ஏதாவது இருந்தா ரெண்டு கையும் ஒண்ணு சேருமா? கையை கூப்பி விட்டு இருக்கிறபடியாலே ஆகிஞ்சன்யம் முன்னாக உன்னிடத்திலே நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு தெரிவித்தார். அதுக்கு மேல தெரிவிக்கிறார், அதனால எம்பெருமானே, இதுக்கு மேலே உன்னை காணாவிட்டால் என்னால தரிக்க முடியாது. வந்தாய் போலே வாராதாய், வாராதாய் போல் வருவானே, செந்தாமரைக்கண் செங்கனிவாய் நாள்தோள் அமுதே எனதுயிரே, சிந்தாமணிகள் பகரல்லை பகல் செய் திருவேங்கடத்தானே அந்தோ அடியே நுணபாதம் அகலையில்லே நிறையுமே, கனகாலமும் உன்னை விட்டு என்னால பிரிந்து தரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு இதுவரைக்கும் சரண்யனான எம்பெருமானுடைய படிகளை சொல்லி இதுக்கு மேல அலர்மேல் மங்க நாச்சியார் முன்னாக திருவேங்கடமுடையான் திருவிழித்தாமரைகளே, பெரிய பிராட்டியார் முன்னாக திருவேங்கடமுடையான் திருவிழித்தாமரைகளிலே தான் சரணாகதி பண்ணுகிறார். அந்த சரணாகதி பாசுரம் சாரமான பாசுரம்னு காட்டப்பட்டிருக்கிறது. அகலகில்லே நிறையுமென்ற அலர்மேல் மங்கை உரைமார்வா, நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரன் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழும் எல்லா அடியேன் நடிக்கீழமர்ந்து புகுந்தேனே. ஆழ்வார் பரிபூர்ண பகவத் சரணாரவிந்த சரணாகதியை பண்ணுகிறார். அப்படி சரணாகதி பண்ணுகிற போது தாம் பெரிய பிராட்டியார் முன்னாக, அதாவது பிராட்டியை முன்னிட்டுக் கொண்டு துவயார்த்தப்படி சரணாகதி பண்ணுகிறார். ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே. ஸ்ரீமன் ஸ்ரீ பிராட்டி சம்பந்தம் சொல்லி பிராட்டியோடு கூடியிருக்கிறான் என்று சொல்லி, அந்த பிராட்டியோடு இருக்கக்கூடிய சேர்த்தி என்றென்றும் இருக்கக்கூடியது என்று சொல்லி, பகவத் கல்யாண குணங்களை எல்லாம் சொல்லி, அவனுடைய 2 திருவடித்தாமரைகளை சொல்லி, அந்த 2 திருவடித்தாமரைகளை உபாயமாக பற்றுகிறேன் என்று சொல்லி, அதற்கு மேற்பட பற்றுகிறேன் என்பதாலே நான் என்கிற அர்த்தமும் இருக்கிறது. இத்தனை அர்த்தமும் துவயத்தினுடைய பூர்வாக்கியார்த்தம் முழுவதுமாக இந்த பாசுரத்து அமைந்திருக்கு. மாத்திரம் இந்த பாசுர வியாக்கியானது பல பக்கங்கள் நம்மள ஈட்டில் சாதிச்சிருக்கு. அநேக சாஸ்திரார்த்தம். இந்த பாசுரம் ஒன்றுக்கே 3, 4 உபன்யாசங்கள் இருந்தாலும் முடியாது. அத்தனை அர்த்தங்களை கொட்டி இருக்கிறார். ஆனா இப்ப 2, 3 நிமிஷத்துல அந்த விஷயங்கள்லாம் அடிய விண்ணப்பம் பண்ணணும். அதனால துவயார்த்தம் எப்படி இந்த பாசுரத்துல பொருந்தருதுன்றது மாத்திரம் விண்ணப்பம் பண்ணி உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணுகிறேன். ஆக அலர்மேல் மங்கை ஸ்ரீ, அலர்மேல் மங்கை என்ற சப்தத்தாலே பிராட்டிக்கு வாசகமாய் இருக்கிறபடியாலே ஸ்ரீநிதி பகவன், அதாவது பிராட்டிக்கு பிரதமம் நாம லட்சுமியாக. ஸ்ரீ என்பது லட்சுமியான பிராட்டியினுடைய முதல் திருநாமம் காட்டப்பட்டிருக்கிறது. அதைத்தான் அலர்மேல் மங்கை அப்படின்னு சொன்னார். அதுக்கு மேல அலர்மேல் மங்கையோடு சேர்ந்து இருக்கிறான் பத்து. அதுதான் ஸ்ரீமன் பிராட்டியோடு சேர்ந்து இருக்கிறான். அப்படி பிராட்டியோடு சேர்ந்து இருக்கிறவன்னா அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை. ஒரு கணகாலமும் இந்த திருமார்பை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த திருமார்பு அவ்வளவு இனிமையா இருக்கிறது, அவ்வளவு ஆனந்தாவகமாக இருக்கிறது. அத்தனை ஆனந்தாவகமாக இருக்கக்கூடிய திருமார்பை விட்டு நான் கணகாலமும் பிரிய மாட்டேன்னு
காரணம் என்ன என்றால் ஒரு போக்கியத்தை மிக்கிருக்கக்கூடிய இடத்துல இருந்தால் இப்போ ஒருத்தர் கேட்டார், இந்த பிராட்டி இந்த இடத்த விட்டு போது யார் சொன்னார்? யாருமே சொல்லாத போது அகலகில்லேன்னு ஏன் சொல்லிருக்கா? திருப்பி திருப்பி சொல்றாங்க, அகலகில்லே நிறையும், அகலகில்லே நிறையும், அகலகில்லே நிறையும். ஏன் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கா? அந்த திருமார்பனுடைய விசால விமல வக்கத்தலத்தினுடைய போக்கியத்தை இந்த இடத்த விட்டு என்னால ஒரு நல்ல வசதியான இடத்துல நமக்கு கிரகம் அமைஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட கிரகம் அமைந்திருக்கிறபடியாலே அந்த வசதிக்கு அனுகுணமாக அந்த வசதியை விட்டுட்டு போறதுக்கு நமக்கு இஷ்டமே கிடையாது. அந்த இடத்துலயே சந்நிதி இருக்கு, சந்நிதி கைங்கரியமும் கிடைச்சிருக்கு, ஆச்சாரியனும் பக்கத்திலேயே எழுந்துள்ளிருக்கிறார், கடை கண்ணி எல்லாம் பக்கத்திலேயே இருக்கு, மருந்து கடைகளும் இருக்கிறது, வைத்தியரும் பக்கத்துல இருக்கார், காய்கறிகள் எல்லாம் கிடைக்கிறது, நல்லா காத்தோட்டமாகவும் இருக்கிறது, ஊர்ல எந்த விதமான மாசும் படல. அப்படி ஒரு இடத்துல நாம இருப்போமே ஆனால் இந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன், இந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்றோமா இல்லையா? அந்த மாதிரி அந்த திருமார்பனுடைய போக்கியத்தை அகலகில்லேன் அகலகில்லேன் என்று சொல்ல வைக்கிறது. அது பிராட்டினுடைய சம்பந்தம் காட்டும்படியான ஸ்ரீமத். இந்த மதுப்புக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு, நித்திய யோகே மது, என்னென்னைக்கும் சேர்ந்து இருக்கிறார். உரை மார்பா, உரைனாக்கா அது வினைத்தொகை. இந்த உரை என்கிற வினைத்தொகை எதை காட்டும் தெரியுமா? உறைந்த மார்பன், உரைகின்ற மார்பன், உரைய போகும் மார்பன், 3 காலங்களையும் காட்டக்கூடியது. பூதகால, வர்த்தமான கால, பவிஷ்யத் காலங்களை காட்டக்கூடியது வினைத்தொகை. உரைமார்பா, உரைகின்ற திருமார்பை உடையவனே, உறைந்த திருமார்பு, உரைய போகும் திருமார்பு, நித்திய யோகம், நித்திய யோகே மதுன்னு காட்டப்பட்டிருக்கிறது. அதனால அரைமேல் மங்கை உரை மார்பா எம்பெருமானே நாராயணா. அந்த நாராயணாற்ற சப்தத்துல குணங்கள் இருக்கோ இல்லையோ, என்னென்ன குணங்கள் சரணாகதிக்கு அவசியாபேட்சிதமான குணங்கள். பெருமானிடத்துல நாம் சரணாகதி பண்ண வேண்டும் என்றால் ஆஸ்ரயண சௌகரிய ஆபாதக குணங்கள். நிகரில் புகழாய் வாத்சல்யம், குற்றங்கண்டு வெறுவாமைக்கு வாத்சல்யம். ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, அவங்கிட்ட போகலாமா? இல்ல, அவன் வத்சலம். குத்தங்களையே நத்தமாக கொள்ளுவான், குத்தங்களையே போத்தியமாக கொள்ளுவான். அதனால் நீ தப்பு பண்ணிட்டேன்னு பயப்படாத. குற்றம் கண்டு வெறுவாமைக்கு வாத்சல்யம். சரி, போனா அவன் காரியம் பண்ணுவானா? என் காரியத்தை அவனுக்கு பண்ணணும்னு என்ன தலையில எழுத்து? அப்படின்னா காரியம் செய்யும் என்று துணிகைக்கு சுவாமித்துவம். அப்ப நீ அவன் சொத்து, அவன் சுவாமி, உனக்கு சொத்தை பாதுகாக்க வேண்டியது அவனுடைய பொறுப்பு இல்லையா? உரிமை இருக்கு உனக்கு, அவனுக்கு ஒன்னு ரட்சிக்கிற உரிமை இருக்கிறது, பிராப்தி இருக்கிறது. ஆகவே காரியம் செய்யும் என்கிற துணிவு வர வேண்டும் என்றால் நிச்சயம் நம்ம காரியத்தை செய்வான். போகலாமா முடியாதா? போகலாம், வாத்சல்யம். போனால் காரியம் செய்வானா மாட்டானா? நிச்சயம் செய்வான், அதனால போகலாம். அதுக்கு சுவாமித்துவம் காட்டப்பட்டிருக்கு. ஐயோ அவன் சுவாமியாச்சே, நம்மோட கலந்து பழகுவான், அவ்வளவு எட்டாக்கையில் இருக்கான், நம்மளை புரிஞ்சாவது மாறுப்பான? இல்ல இல்ல, சௌசீல்யம் என்னையா அழுவானே. பெரியவனானவன் சிறியவனோடு தன்னுடைய ஏத்தம் பாராமல், இவன் காட்சி பாராமல் உறுதியாக கலந்த மகதா மந்தை சகா நீரந்திரேன சம்லேஷ சுபாவம். அந்த சுபாவத்தை உடையவன், அதனால சுசீலனாய் இருக்கக்கூடியவன். ஆகவே அந்த எம்பெருமான் சுவாமித்துவம் கண்டு அவனை விட்டுட்டு போக வேண்டாம், அவன் கலந்து பழகுவான். சுவாமித்துவம் கண்டு அகலாமைக்கு சௌசீல்யம். சரி, அவனை பார்க்க முடியுமா? எல்லாம் வாஸ்தவம் தான். இறங்குறான், இறங்கி கலந்து பழகுவான், புத்தகத்துல இருக்கு. அப்படிப்பட்டவனாய் இருக்கக்கூடிய வத்சலன் புஸ்தகத்துல இருக்கு, அவன் சுவாமி புஸ்தகத்துல இருக்கு, எல்லாம் கிரந்தத்துல இருக்கு. ஆனா கண்ணால பார்க்க முடியுமா? நிச்சயம் பார்க்கலாம். திருவேங்கடத்திலே திருவேங்கடமுடையானாக காணமும் வானரமும் வேடுமுடை வேங்கடம் என்று சொல்லக்கூடியார் நித்திய சூரிகளுக்கும் முகம் கொடுத்துக் கொண்டு எழுவார் விடைகொள்வார் ஈந்துழாயானை விழுவாக இணைந்து வைகல் தொழுவார். திரிவிதாதிகாரிகளாக இருக்கக்கூடிய ஐஸ்வர்ய கைவல்ய பகவச்சரணார்த்திகளுக்கு இடம் கொடுக்கும் அறிவு நடையாடாதவையாய் இருக்கக்கூடிய ஸ்தாவரங்களுக்கும் திரியக்குகளுக்கும் திரியக்குகள் விலங்குகளுக்கும் காணமும் வானரமும் வேடுமுனை வேங்கடவன் அதுக்கெல்லாம் இடம் கொடுத்து கொண்டு சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறார். எப்படி சக்கரவர்த்தி திருமணாருடைய திருமேனியை ராமஸ்ய வனச்சாரிணா
வனத்துல சஞ்சரிக்கக்கூடிய எல்லாரும் பார்த்தார்கள். ரூபசம்ஹனனம் லக்ஷ்மீம் சௌகுமாரியம் சுவேஷதாம் ததுர்ஷு விஸ்மிதாகாரா ராமஸ்ய வனவாசினா இல்ல வனச்சாரிணா. வனத்துல சஞ்சரிக்கக்கூடிய எல்லாரும் பார்த்தார்கள். அங்க இருக்கக்கூடிய ராட்சசர்கள் எல்லாம் பார்த்தார்கள், வானரங்கள் எல்லாம் பார்த்தது, வேடர்கள் எல்லாம் பார்த்தார்கள், விலங்குகள் எல்லாம் பார்த்ததுன்னு சொல்லுகிறார் போலே எல்லாருக்கும் முகம் கொடுத்து கொண்டிருக்கும்படியான இருப்பு இருக்கிறதே திருவேங்கடத்தானே. நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விருப்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா. அப்ப அந்த 4 கல்யாண குணங்கள் சொல்லிட்டு புகழொன்றில்லா ஆக்கிஞ்சன்யம் முன்னாக சொல்லி இருக்கக்கூடியவார். வேறு கதி இல்லை, நான் வந்திருக்கிறேன். அப்படி சொல்லும்படியான வார்த்தை உன் அடிக்கு உன்னுடைய திருவடித்தாமர்களே சரணவ் புகழொன்றில்லா அடியேன். அடியேன்ற வார்த்தை இங்க இவர் காட்டுற பற்றுகிறேன் இருக்கொல்லியோ பிரபத்தியே துவயமந்திரத்துல யார் பற்றுகிறேன்னா நான் பற்றுகிறேன் ஒரு அர்த்தம் வருதோ இல்லையோ, அந்த நான் தான் இங்க அடியே. அப்படி பிரபத்தியே என்கிற உத்தமனாலே ஆட்சிப்தமாய் இருக்கக்கூடிய அந்த விஷயம் அகம் சப்தார்த்தம் தான் அடியே என்று இங்கு காட்டப்பட்டு இருக்கக்கூடியது. உன் அடிக்கு சரம திருவடி தாமரைகளிலே அமர்ந்து புகுந்தேனே பிரபத்தியே பற்றுகிறேன் அப்படின்னு இந்த பாசுரத்திலே சொல்லும்படியான அர்த்தம். ஒரு சப்தத்தை எடுத்து ஏன் பிராட்டியினுடைய புருஷகாரம் வேண்டும் அது விசேஷமாக காட்டுகிறார். ஆக பிராட்டியினுடைய புருஷகாரம் எதற்காக என்றால் நாம் அனாதி காலம் பெருமானுடைய ஆணையை மீறி இருக்கிறோம். என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னானோ அதெல்லாம் செய்திருக்கிறோம், என்னென்ன செய்ய வேண்டும்னு சொன்னானோ அதெல்லாம் செய்யல. அப்படி இருக்கிற பொழுது நம்முடைய தோஷத்தை பார்த்து எம்பெருமான் அவனிடத்தை சரணாகதி பண்ணுகிற வேளையிலே அவன் தன்னுடைய சுவாதந்திரியம் தலையெடுத்து நம்மை தள்ளினாலும் தள்ளி விடுவன். அந்த சமயத்துல நம்மை பற்றி அவனிடத்திலே சொல்லி அவனை பற்றி நம்மிடத்திலே சொல்லி நம்ம 2 பேரையும் சேர்த்து வைக்கும்படியான கடக கிருத்தியம் புருஷகார கிருத்தியம். அந்த புருஷகார கிருத்தியத்தை பண்ண வேண்டும் என்பதற்காக அமைந்திருக்கக்கூடிய விஷயம். இதைத்தான் சாஸ்திரங்கள்லாம் காட்டும். ஸ்ரீவச்சனபூஷண ஆரம்பத்துல முதல் பிரகரணத்திலேயே காட்டக்கூடிய விஷயம் புருஷகார வைபவம். திருமாமகள் தன் சீரருளேத்தமும் என்னெல்லாம் காட்டிக் கொடுக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். ஆக இப்படிப்பட்ட புருஷகார வைபவத்தை விசேஷமாக காட்டியிருக்கக்கூடிய பாசுரம். அதற்கு மேற்பட பகவத் சரணாரவிந்த சரணாகதி துவயத்தினுடைய பூர்வ கண்டார்த்தத்தை அற்புதமாக காட்டியிருக்கக்கூடிய விலட்சணமாய் அமைந்திருக்கக்கூடிய பதிகம்தான் உலகமுண்ட வெறுவாயா என்கிற 6ஆம் பத்திலே 10ஆம் பதிகமாய் 10ஆம் திருவாய்மொழியாய் இருக்கக்கூடிய துவயார்த்த விசதீகரணம் பண்ணும்படியான துவய பூர்வ கண்டார்த்தத்தை காட்டக்கூடிய விலட்சணமாய் இருக்கக்கூடிய இந்த திருவாய்மொழி. இந்த திருவாய்மொழிக்கே தனிப்பட்ட அனுபவம். இது கோஷ்டியிலே சேவாகாலம் என்றாலும் கூட அப்படி அனுபவித்து சேவிக்கும்படியான விஷயம். அப்படிப்பட்ட திருவேங்கடமுடியானுடைய வைபவத்தை இந்த கோஷ்டியிலே விண்ணப்பம் பண்ணும்படியாக அடிய நியமித்திருக்கக்கூடிய நம் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் ஸ்ரீமத் வேதமார்க்க சிஷ்டாபனாச்சாரியராய் எழுத்தொழி இருக்கும் யதுகிரி எதிராஜ நாராயண ராமானுஜீய சுவாமியினுடைய திருவடித்தாமரைகளிலேயும் எம்ஓபி சாரிட்டியை சேர்ந்திருக்கக்கூடிய எம்ஓபி அறக்கட்டளையை சேர்ந்திருக்கக்கூடிய மகனீயர்கள் அனைவருடைய திருவடித்தாமரைகளிலேயும் வாழி 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 என்று பல்லாண்டு பாடிக்கொண்டு திருவேங்கடமுடையானுடைய பூவார் கடல்களுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு அலர்மேல் மங்கனாச்சியாருக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு அந்த திருவேங்கடமுடையானுடைய நித்திய கைங்கரியத்திலே எழுத்தருள் இருக்கக்கூடிய சுவாமிகள் அனைவருடைய திருவடித்தாமரைகளிலேயும் பல்லாண்டு பாடிக்கொண்டு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அத்தனை பேருடைய திருவடித்தாமரைகளிலும் பல்லாண்டு பாடிக்கொண்டு சமைக்கும்படியான பிரார்த்தனையோடு அடியனுடைய வார்த்தைகளை நிறைவுறுத்துகிறேன். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும்
எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.